எப்படி இருக்கீங்க? ஹலோ. திரும்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன் ப்ரோ. கிரேட் ப்ரோ. ஸோ ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி ப்ரோ. நம்ம தனுஷ் ப்ரோ வர வச்சிருக்கோம். தனுஷ் ப்ரோ உங்களை வர வச்சிருக்காரு. எல்லாமே ரெண்டு ஓகே பேரும் பேசலான்னு. ஸோ இட் இஸ் குட். ஓகே கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல கேஸ் ஸ்டடியா இருக்கும். அது ஓகே along with ஒரு நம்ம பீப்புளுக்கும் ஒரு லெசன்ஸ், ம் ஒரு லேர்னிங்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் எது மிஸ்டேக்ஸ், அவங்க பண்ற ஓகே மிஸ்டேக்ஸ் அதை பத்தி நம்ம ஓகே டிஸ்கஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகேங்களா? ஓகே ஷோர் ஃபர்ஸ்ட் ஷோர் நம்ம ஷோர் தனுஷ் ப்ரோ கிட்ட போயிடலாம். ஓகே yes bro. எஸ் ப்ரோ. தனுஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஒரே செகண்ட் ப்ரோ. எஸ் கைஸ், நம்ம தனுஷ் ப்ரோ இட் டுக் 150 days டு மேக் 1 lakh per month. ஓகேங்களா? ஆனா வேற என்னெல்லாம் பண்ணாரு நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல லைக் அவங்களோட ஏஜென்சி வந்து ஆல்மோஸ்ட் 7 lakh per month. ஓகேங்களா? ரெவன்யூவா இஸ் மேக்கிங் அரவுண்ட் இட். ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் பண்ணாரு, நீங்க இதுக்கு மூலியமா என்னெல்லாம் கத்துக்க முடியும், அதனாலதான் இது ரெண்டாவது கேஸ் ஸ்டடி. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி அவரு ஆல்ரெடி நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் முன்னாடி கொடுத்திருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் அவரே தான் ப்ரோ. ஆமா, அவரே தான். ஏன்னா இது செகண்ட் கேஸ் ஸ்டடி ஆஃப்டர் மேக்கிங் திஸ் 7 lakh ரெவென்யூ per month. ஓகேங்களா? ஸோ எஸ் தனுஷ் ப்ரோ, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். நீங்க கண்டிப்பா வந்து நம்ம 100 days சேலஞ்ச் 100 daysல முடிக்கல, 150 days எடுத்துக்கிட்டு யூ டிட் 1 lakh per month. ஓகேங்களா? Yes bro. ஆனா நெக்ஸ்ட் இப்போ இந்த 7 lakh, அந்த 2 lakh, 3 lakh, 4 lakh, 5 lakh, இப்போ 7 lakh வரைக்கும் போயிருக்கீங்கன்னா, வாட் ஆர் த திங்ஸ் தட் மேட் சேஞ்சஸ் ப்ரோ இன் யுவர் லைஃப் அண்ட் பிசினஸ்? லைஃப் சொல்றீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, என்னென்ன சேஞ்சஸ் ஆயிடுச்சு, மீன்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணதுனால லைஃப் தான் வேற இருக்கும். இல்ல ப்ரோ, ப்ராசஸ் எக்ஸாம்பிள் ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த 1 lakh அச்சீவ் பண்றது பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் டிபெண்ட் அப் வந்து அவுட் ரீச் ஃபண்ட். சரிங்களா? அவுட் ரீச் டிபெண்ட் ஆயிருந்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் போயிட்டு சாரினுக்கு கொலாபரேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ முகிலுக்கு கொலாபரேஷன் பண்ணியிருந்தேன் அந்த டைம்ல. அவங்க ஹையரிங் போட்ட போஸ்ட்ல நான் என்னோட ஸ்கில் வச்சு நான் போகும்போது ஸோ அவங்க எப்படி கிளைண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தா நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது சாரின்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் கிளைண்ட்ஸ் எடுத்து வந்தாங்க. அவங்களும் முகிலும் பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் கிளைண்ட்ஸ் எடுத்து வந்தாங்க. ஸோ நான் இது பார்த்து நான் நோட்டீஸ் பண்ணேன், அவங்ககிட்ட இப்படி கிளைண்ட்ஸ் வராங்க. ஏன்னா நான் எனக்கு பொறுத்தவரைக்கும் ஐ எம் ஸ்பெஷலிஸ்ட் இன் இ-காமர்ஸ். என்னால பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி நல்ல ஒரு லேக்ஸ் தான் எடுக்க முடியும். ஆனா லீட் ஜென்ரேஷன் நான் கொஞ்சம் வீக். ஏன்னா அந்த ஏஜென்சில எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான், எக்ஸ்போஷர் கம்மி தான். ஸோ அது இருக்கும் போது நான் பிச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நடராஜ் கொஞ்சம் மீட் பண்ணிடுறேன். நான் போயிட்டு பர்சனலா ஒரு சோஷியல் மீடியா பேஜ் பிச் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு கிளைண்ட்ஸ் கிடைக்கல இ-காமர்ஸ்க்கு. சரிங்களாங்க? அந்த இஷ்யூ இருந்தது. ஸோ அவங்களுக்கு நான் இ-காமர்ஸ் கிளைண்ட் நான் ஸ்பெஷலி நான் நிறைய லேக்ஸ் கொடுத்திருந்தேன். அவங்க ஒர்க் பண்ற போது தெரிஞ்சு ஸோ ஓகே கண்டென்ட் கிரியேஷன் மூலமா கிளைண்ட்ஸ் வராங்க போது தெரிஞ்ச உடனே என் ஃப்ரெண்டு இருக்கா நடராஜ், அவர் பாத்தீங்கன்னா அவரும் சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல கண்டென்ட் கிரியேஷன்ல ஒரு டாப் நாச். ஸோ நான் அவர்கிட்ட சொல்லி இங்க பாரு இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எடுக்கிறாங்க கண்டென்ட் கிரியேஷன், நீ கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணு. ஸோ நீ கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணாத, நீ ஃபுல் சேல்ஸே பாரு, நான் உங்க பிராண்ட் ஃபுல்லா பாத்துக்கிறேன், நீ இந்த விஷயம் பண்ணு, நான் இந்த விஷயம் பண்ண மாட்டேன். ஸோ அந்த இது ஒரு டீலர்ஷிப் வச்சு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நடராஜ் பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன்ல இருந்தாரு. எல்லாமே கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபியூ லீட்ஸ் வந்துச்சு, அவ்வளவு கன்வெர்ட் ஆகல, லைக் கரெக்டான வரல. கொஞ்சம் போக 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 பாத்தீங்கன்னா நான் கண்டென்ட் பொறுத்த இருக்கும் ரிஃபைன் பண்ணி போடும்போது ஸோ கண்டென்ட்ல பண்ணி ஒரு ரியாலிட்டி யாரும் பேசாம போட்டோம், எல்லாரும் போயிட்டு அந்த மெட்ரிக் தான் பேசுவாங்க தவிர நடராஜ் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் அதுல. ஸோ நீஸ்டன் போய் பேசினார். அவர் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் காமிக்கிற பதிலா இந்த கரண்டா என்ன இஷ்யூ நடந்திருக்கு, என்ன ஏஜென்சி என்ன சால்வ் பண்றாங்க, நம்ம என்ன டிஃப்ரெண்டா கொடுப்போம் சொல்ல போனா மற்றவங்க விட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமாடிட்டி அண்ட் வேல்யூ பேஸ்ட் இருக்கு. கமாடிட்டி பேஸ்னா பிரைசிங் யார் கம்மியா கொடுக்க போயிடறாங்க. ஸோ வேல்யூ பேஸ் யார் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஏஜென்சி வேல்யூ பேஸ போகணும் சொல்லிட்டு தான் ஸோ மார்க்கெட்ல ஏஜென்சி பண்ண விஷயம் நாங்க பண்றோம் அது சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்க கொண்டு போறோம். அது மூலமா நிறைய ஜெனியன் பீப்புள் எங்களுக்கு வராங்க. எல்லாமே எங்களுக்கு பொறுத்தன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆக்சுவலா ஒரு 40K பே பண்ற கிளைண்ட் போய் நாங்க வேணாம் சொல்லிட்டோம் ஒரு வீடியோ மேக் பண்ணோம். ஸோ அதுதான் 1 million ரீச் ஆகி நிறைய கிளைண்ட்ஸ் வந்துச்சு. ஒரு மந்த்லயே எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆன்போர்ட்ஸ் வந்துச்சு. அப்படி மந்த்ஸ் நிறைய வியூஸ் நிறைய போச்சு. அது மூலமா கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் ஆனாங்க. கண்டிப்பா நீங்க நட்ராஜ் ப்ரோ யாரா பாத்திருப்பீங்க, கண்டிப்பா நம்ம கம்யூனிட்டில இருக்கீங்கன்னா நட்ராஜ் ப்ரோட வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க. எனக்கே வருது ரைட்டுங்களா? சோ அவரு ஜிம்முக்கெல்லாம் போவீங்களா ப்ரோ நட்ராஜ் ப்ரோ? எப்போவாது ப்ரோ. இல்ல உங்க பாடி உங்களோட வாய்ஸ் எல்லாமே ஜிம்ல வந்து ட்ரைன் அப் ஆன மாதிரியே இருக்கும், அதனால நல்லா இருக்கும். சோ எஸ் பாருங்க நம்ம பசங்க பாத்துருக்காங்க, பேரை சொல்றாங்க பாருங்க. எஸ் பாத்துருக்காங்க. சோ இவங்க தான் பா. ஓகேங்களா? நல்ல நான் நிறைய வாட்டி நம்ம செஷன்ஸ்ல சொல்லியிருப்பேன் ரைட்டுங்களா? கான்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரைட்டான கான்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் ஒரு வைராலிட்டியா இவங்கெல்லாம் வைராலிட்டியா பேச மாட்டாங்க. இப்போ நட்ராஜ் ப்ரோ கூட ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வச்சு செஞ்சிருந்தாரு, ஸ்கிரீன்ஷாட்
போட்டு யாரோ ஏஜென்சி பத்தி தப்பா பேசுனது வந்துட்டு வச்சு செஞ்சு அதெல்லாம் கான்டென்ட் பேசணும், அப்படிதான் பேசணும், ரியாலிட்டி. ரைட்டுங்களா நடராஜ் ப்ரோ? எஸ் ப்ரோ. கரண்டா இப்போ பீப்புள் என்ன ஃபேஸ் பண்றாங்க, என்ன சிச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம், அதெல்லாம் பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே போதும் ப்ரோ. 90%. சூப்பர். அதுதான் தேவை கைஸ். யாரெல்லாம் இந்த கண்டென்ட் பண்ண மாட்டேங்க, இந்த கான்டென்ட் ஓரியன்டா இந்த கான்டென்ட் மார்க்கெட்டிங் இல்ல கான்டென்ட் ரீல் கிரியேட் பண்றதோ, ரைட்டான வே ஆஃப் லைக் கான்டென்ட் ரைட் பண்றதோ யாரெல்லாம் பண்ணலையோ இதை பண்ண ஆரம்பிங்க. ரைட் ஃப்ரம் 1 lakh to 7 lakh a month போறது உங்களுக்கு நிறைய டிராஃபிக் தேவை, உங்களுக்கு நிறைய ப்ரொஃபைல் உங்களோட பார்க்கணும், உங்களோட ஆஃபரை பார்க்கணும். ஓகேங்களா? அது வந்து நீங்க பெய்டு போறீங்கன்னா பெய்டு ஆட்ஸ் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா இன்ஸ்டாகிராம் மூலியமா நானே பார்த்துருக்கேன், நிறைய பெரிய பெரிய இன்ஃபுளுசர் வந்து இவ்வளவு earn பண்ணேன். நான் உண்மையா சொல்றேன். ஓகேங்களா? இப்போ கூட நீங்க யாரும் பார்த்துருப்பீங்க, சில ஒரு இன்ஃபுளுசர் 7 lakh 10 lakh ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்பதான் நான் 1 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பேர் சொல்ல விரும்பல, நீங்க போடாதீங்க கமெண்ட்ல. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது ரைட் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு ப்ரோ நீங்க இப்பதான் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் லாஸ்ட் நவம்பர் பாத்தீங்கன்னா உங்க எம்எம்சி கம்யூனிட்டி ஜாயின் பண்ண ப்ரோ. ஆக்சுவலா அந்த லாஸ்ட் நவம்பர் நினைச்சுக்கோங்க, 1 year ஆச்சு. 1 year செப்டம்பர் அக்டோபர் சார். கரெக்டா அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க. நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ஜாயின் பண்ணாரு. சோ நாங்க 2 பேரும் எங்கள்கிட்ட வீட்ல இருந்து காசு எடுத்து வந்து போட்டு 2 பேரும் ஸ்பிளிட் பண்ணி போட்டு அதுல தனுஷ் ஜாயின் பண்ணா. தனுஷ் தான் ஃபுல்லா அதுல இருப்பான். என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது எனக்கு அவங்க சைடுல ப்ராசஸிங். பட் இந்த குரூப் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, எங்களுக்கு இனிஷியலா ஒரு கிளைண்ட் பேஸ் கொண்டு வர்றதுக்கு எனக்கு இந்த குரூப் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதாவது பேசிக்கா இந்த கம்யூனிட்டி இருந்தவங்களே கொஞ்சம் கேதர் பண்ணி எனக்கு அந்த இதுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, இந்த இதுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ தனுஷ் அவங்க இதுன்னு சொல்லுவான், இந்த மாதிரி இந்த குரூப்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சுடா, இது நம்ம எடுத்து பண்ணலாமா அப்படின்னு. அவன் எது பண்றதா சாரி. சோ இப்போ தனுஷ் எது பண்றது இருந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் பண்ணுவான். சோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இந்த மாதிரி குரூப்ல இருந்து ஒருத்தன் கூப்பிட்டுருக்காங்க பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். சரி ஓகே பண்ணலாம், செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி எங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த குரூப். கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, கிளைண்ட்ஸ் பண்றதுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் நான் வந்து கிளைண்ட்ஸ் எடுத்துட்டு வருவேன், தனுஷ் பேசி கன்வெர்ட் பண்ணிடுவாரு. சோ அதுக்கப்புறம் எனக்கும் கத்து கொடுத்தான் கொஞ்சம் எப்படி பேசுறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பேசுறீங்க ப்ரோ. கான்டென்ட் நான் பாத்துருக்கேன். ஐ திங்க் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா நீங்க போடுறது இல்ல, ஒரு மாசத்துக்கு 2-3 போட்டாலும் இட் இஸ் வொர்த் டு டைம் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. ஆமா, டைம் கிடைக்க மாட்டேங்குது. ரியல் கிளையண்ட் கூட லைக் they are not like working like ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி கிடையாது. அவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஓரியன்டா ஒரு நல்ல ஒரு திங்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரியான திங்ஸை பண்ண வைக்கணும் தான் 2 பேரும் ஓகே ப்ரோ அவரும் வர சொல்லுங்க 2 பேரும் கேட்டிருக்கோம். எஸ் ப்ரோ. இப்போ நிறைய பேர் ப்ரோ இந்த ஃப்ரீலான்சிங்ல இருந்து ஏஜென்சி போகணும் யாரெல்லாம் இருக்கீங்க, ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் பெருசா இப்போ 1 lakh 2 lakh தான் நீங்க ரெவன்யூவா நீங்க ஃப்ரீலான்சிங் எடுக்க முடியும். 3 lakh மேக்ஸிமம் போகலாம். ஆனா நான் ஏஜென்சியா போனோம்னா நிறைய பேர் இருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கான திங்ஸ் நீங்க ஓகே ப்ரோ இந்த ஃப்ரீலான்சிங் டு ஏஜென்சியா நம்ம மாறணும்னா இந்த திங்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு நீங்க என்ன சொல்லுவீங்க தனுஷ் ப்ரோ? அண்ட் நீங்க என்ன சொல்லுவீங்க நட்ராஜ் ப்ரோ? நான் சொல்லிடுறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரோ ஸ்கில் செட் சரிங்களா. ஏன்னா நான் போயிட்டு மெட்டால ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் போது நான் கீழே இருக்க டெஃபினட்டா நான் ஸ்கேல் அப் பண்ணும்போது ஒரு சிஸ்டம் பில்ட் ஆகும். நான் ஃபவுண்டர் லெவல்ல கீழே இருக்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஹெட்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்க எம்ப்ளாயி ஒருத்தவங்க இருப்பான்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஜிட்டல் எக்ஸிக்யூட்டிவ்னு வச்சுக்கோங்க. அவர் ஒருத்தர் தான் கேம்பெயின்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஹேண்டில் பண்ணுவாரு. இப்போ அந்த பர்சன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கரெக்டா பண்றா இல்லையா சொல்றோம், கீழே இருக்க ஹெட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டா பண்ண தெரியலன்னா அந்த ஹோட்டல் தரமட்டம் அந்த ஆயிடும். ஸ்கில் போயிட்டு கரெக்டா முக்கியம். ஸ்கில் சரியில்லைன்னா அது எவ்வளவு பெரிய ஏஜென்சி எத்தனை பீப்புள் எவ்வளவு கிளைண்ட் மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ எனக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 6-8 months ஒரு கிளைண்ட் டிராவல் பண்றாங்க. ஏன் டிராவல் பண்றாங்கன்னா என்கிட்ட ஸ்கில் செட் இருக்கு, எங்களுக்கு ஒரு பிராண்ட் தெரியும், ஒரு 0 வந்து ஒரு இப்படி போறதுக்கு போயிட்டு அது வேற டே இல்லைன்னா நான் ஏஜென்சி கிட்ட லேர்ன் பண்ணி நான் பண்றேன். ஸோ ஃப்ரீலான்சர் இருக்கும் போது நீங்க பெஸ்ட் என்ன பண்ணணும்னா, இவந்தோ இங்க எம்என்சி குரூப்ல பொறுத்தவரைக்கும் நீங்க கோர்ஸ் படிச்சாலும் யூடியூப் வீடியோஸ், யூடிசி அதர் மார்க்கெட்டர்ஸ் இருப்பாங்க ஆக்சுவலா ஆன்லைன் கோர்ஸ் ஹெல்ப் பண்ற அவங்க கோர்ஸும் காசு எடுத்து வாங்கி படிக்கணும். நான் பொறுத்த வரைக்கும்னா இவந்தோ நான் 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்டில் போயிட்டு நான் வேற ஏதாவது கோர்ஸ் இருக்கா, வேற ஒருத்தர் கோர்ஸ் வாங்கி படிக்க முடியுமா, அவங்க ஆமா ஆமாங்க ஆமாங்க. இப்ப வேற என்ன சொல்லி தராங்க, நியூ விஷயம் வந்து இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நட்ராஜ்க்கு ஒரு விஷயம் தெரியும் வச்சுக்கோ, நட்ராஜ் லேர்ன் பண்ணிப்பேன். அவரும் ஸ்பெஷலிஸ்ட் நானும் ஸ்பெஷலிஸ்ட். அவர் பாயிண்ட் கிடையாது என் பாயிண்ட் கிடையாது. ஆனா மெட்டா பொறுத்த வரைக்கும் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எது சரி ராங்னு எதுவும் இல்ல, எல்லாம் A+B ஹோல் ஸ்கொயரே இல்ல, எல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் அவங்க யூஸ் பண்றோமே மெட்டால. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் லேர்னிங் அந்த இருக்கணும். செகண்ட் திங் சேல்ஸ். ஆக்சுவலா
ஃபர்ஸ்ட் திங்னா ஸ்கில் செட், செகண்ட் திங் சேல்ஸ் சொல்லுவேன். சேல்ஸ் பண்ண தெரியலன்னா ரொம்ப கஷ்டம் சொல்ல போனா. சேல்ஸ் இன்க்ளூஸ் பொறுத்த வரைக்கும் பீப்புள் போய் உள்ள பிச் பண்ற அவுட் ரீச்சும் சரி, அவுட் ரீச், இன்பவுண்ட் அவுட் பவுண்டும் சரி, பிளஸ் ப்ரைசிங்கும் சரி, போயிட்டு கன்வர்ஷன் சரி, எவ்ரி திங் சொல்ல ஏ டு செட் வரைக்கும் அது சேல்ஸ் நம்ம ஆகும். சரிங்களாங்க. ஸோ அதுதான். ஏன்னா இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நான் பர்சனல் என்ன ஸ்டார்ட் பண்றேன்னா நான் சிம்பிளா என் ப்ரைசிங் எதுவும் சொல்லல, சிம்பிளா சொல்லிடுறேன். 2 மெத்தட் இருக்கு. இஃப் யூ 10 கிளைண்ட்ஸ் யூ கேன் சார்ஜ் ஹை. சரிங்களா? 10 கிளைண்ட் ஹையா சார்ஜ் பண்ணிக்கலாம். யுவர் மார்ஜின் ரியலி ஹை. 100 கிளைண்ட்ஸ் த மார்ஜின் வில் பி ரியலி லோ. சரிங்களா? அதான் கான்செப்ட். சில பீப்புள் பாத்தீங்கன்னா 10 கிளைண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா ஹையே சார்ஜ் பேமெண்ட் ரிட்டைன்மெண்ட் இருக்கும். எனக்கு பொறுத்த இருக்கும் 100 கிளைண்ட்ஸ் இருக்காங்க, 100 கிளைண்ட்ஸ் இல்ல 100 கிளைண்ட்ஸ் இருக்கான்னு சொல்றேன், ஆனா அதுல பொறுத்த இருக்கும் மை மார்ஜின் ரியலி லோ. சரிங்களா? அந்த மெத்தட ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால ஒரு growth போயிட்டு இங்க இருந்து இங்க growth ஒரு இன்ஸ்டன்டா growth கொடுக்க முடியுது. சொல்ல போனா எவ்ரி மந்த் எனக்கு எவ்ரி வீக் எனக்கு ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் இருக்காங்க அந்த யூஸ் பண்றதுனால. சரிங்களாங்க? அதை நான் யூஸ் பண்ணேன். அது பேஸ்ட் பீப்புளுக்கு மென்டாலிட்டி அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் எவ்ரி திங். தேர்ட் திங் ஃபினான்ஸ். ஆக்சுவலா ஃபினான்ஸ் என்ன சென்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஎன்சி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு மெயின் கோல் பொறுத்து இருக்குன்னா இந்த மாசம் எவ்வளவு ஆன்போர்ட் ஆயிருக்காங்க, அடுத்த மாசம் ஆன்போர்ட் கோல் என்ன, எத்தனை பீப்புள் ஆன்போர்ட்னா எத்தனை எம்ப்ளாய்ஸ் வைக்கணும், எத்தனை எம்ப்ளாய்ஸ்க்கு எவ்வளவு சேலரி கொடுக்கணும், அந்த சேலரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு மார்ஜின் இருக்கு, ஒரு எம்ப்ளாய் நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோம் பார்க்கணும். அது தேர்ட் பொறுத்த வரைக்கும். ஃபோர்த்து பாத்தீங்கன்னா இது ஓகே மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா கீழே இருக்க எம்ப்ளாய்ஸ் ஒரு ஈவன் தோ வாட் ஹேவ் டன் இஸ் லைக் நான் யூஸ்வலா ஸ்டார்ட் பண்ண லோகநாதன் ஒருத்தர் இருந்த எம்என்சி நான் பிடிச்சேன். லோகநாதன் அவர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பர்சன் எனக்கு. லோகநாதன், சந்தோஷ், அப்புறமா பத்துசா, நவீன், அப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டியன் ப்ரோ, பிரபு, நந்தன் பாலா, அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியா. என்கிட்ட மாதிரி எம்எம்சி குரூப்ல இருந்து மோர் தென் 15 பீப்புள் மேல என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. சொல்ல போனா பாத்தீங்களா, அது கேஸ் ஸ்டடி. இன்னொரு ஒரு கேஸ் ஸ்டடி முன்னாடி நாம சொன்னோம், நம்ம கம்யூனிட்டி எம்எம்சினா நம்ம கம்யூனிட்டி பேர் தான். முன்னாடி இருந்த எம்எம்சி இப்போ வந்து நம்ம டிஹெச்பிசி கேம்பஸ் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து எம்எம்சி. ஓகேங்களா? ஸோ அதை தான் அவர் மீன் பண்றாரு. 15 பீப்புள் ப்ரோ. கரண்டா இப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு ப்ரோ? 20 மேல இருப்பாங்க. ஓகே, 20 மேல. அதுல நம்ம 15 பீப்புள் நம்ம கம்யூனிட்டி தான். 1 second bro. 1 minute. ப்ரோ மோதின் ப்ரோ வீடியோ ஆன்ல இருக்கு, ஆஃப் பண்ணிட்டேன். 12 மேல இருக்காங்க ப்ரோ. ஓகே, 12 மேல நம்ம கம்யூனிட்டி பீப்புள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நிறைய நம்ம கிட்ட ஹைரிங் குரூப்ல நம்ம போடுவார் அவரு, ப்ரோ இதை போடுங்கன்ட்டு. நானும் போடுவேன், கான்டாக்ட் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி லைக் அவர் சொன்னார் பாத்தீங்களா, ரைட் ஃப்ரம் ஸ்கில் செட் வந்து லேர்னிங். கண்டிப்பா எவ்ரி சிங்கிள் டே நான் ஏதாச்சும் ஒன்று லேர்ன் பண்ணணும், நான் சொல்லிட்டே இருப்பேன் இல்லைங்களா. அதுதான் அவர் பண்றாரு. புதுசா ஏதாவது வந்துச்சுங்களா மார்க்கெட்ல, நம்ம இ காமர்ஸ் சேலஞ்ச் ப்ரோ அவர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இஸ் குட் மேக்கிங் அ குட் திங். ஆனா அப்புறம் நான் இ காமர்ஸ் சேலஞ்ச் சேர்ந்தாரு. ஸோ அதுல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் அவர் வில் சேஞ்ச் த திங்ஸ். தட் டசன்ட் மீன் தட் எல்லா கோர்ஸ்லயும் எல்லாமே பெஸ்டா இருக்கும், எல்லாமே ஃபுல்லா இருக்கும்ட்டு. அவர் தேடுறது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட். கரெக்டுங்களா தனுஷ் ப்ரோ? ஏதாச்சும் ஒண்ணு மாட்டினா கூட நம்மளுக்கு அது மூலமா எனக்கு சொல்லுங்க ப்ரோ. எனக்கு பொறுத்த இருக்கும் ப்ரோ, நான் இப்ப பாத்தீங்க ஏஜென்சி முன்னாடி போயிட்டு ஏஜென்சியோட இல்லாம இருந்தேன். இப்போ ஏஜென்சி ஒன்று இருக்கும்போது எனக்கு என்னன்னா கீழே மெயின் கன்சர்ன் பொறுத்த இருக்கும் எனக்கு இருக்க டீம் மெம்பர்ஸ் போயிட்டு கரெக்டா ஒர்க் பண்றாங்களா, அதுதான் இப்ப விஷயமே. ரெண்டாவதே பொறுத்த இருக்கும் எனக்கு அவங்க போயிட்டு ஏதாவது மிஸ்டேக் நான் அவங்களுக்கு ஸ்கில்ஸ் போது 1 year 2 years இருக்கும். நான் அவங்க அப்போ ஏஜென்சி இருக்கும்போது இந்த விஷயம் நான் ஒரு விஷயம் ஒருத்தன் கூகுள் ஆட்ஸ் கொடுக்குறேன்னா ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இல்லைன்னா ஒரு இ காமர்ஸ் கொடுக்கும்போது ஐ நீட் டு பி லேர்ன். நான் அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். அப்பதான் நீங்க பண்றது தப்பு, இது சரியா ஏதோ நீங்க ஒர்க் பண்ணல ஏன்னா சொல்ல முடியும். இங்கதான் நிறைய பீப்புள் நான் பார்த்திருக்கேன். எனக்கு கூட ஒர்க் பண்ணவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏஜென்சி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி நான் கொலாபரேஷன் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது அவங்களால பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இதுதான் வரும், இது வராது, இதுதான் டைம் இருக்கு, இதுதான் கரெக்டான பீப்புள் சொல்லிட்டு ஒரு பீப்புள் ஐடென்டிஃபை பண்ண தெரியல. எனக்கு என்னன்னா லோகநம்பர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. இப்போ எம்ப்ளாய்ஸ் இந்த 12+ எம்ப்ளாய்ஸ் வந்து இப்போ என்கிட்ட போவே இல்லை. அதுவும் எனக்கு நிறைய எம்ப்ளாய்ஸ் வந்து நான் கரெக்டா சூஸ் பண்றேன், இவங்க தான் கரெக்டா பிராண்ட் சூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இது ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும்னா கரெக்டா ஸ்கில் செட் இருக்கு ஒரு பிராண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு எல்லாமே.
ப்ரோ. சூப்பர் அது ரொம்ப ரொம்ப அந்த அந்த ஃபவுண்டேஷன் மட்டும் இல்ல, எம்ப்ளாயிஸ் எனக்கு என்னன்னா டீம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லைன்னா எம்என்சி குரூப் இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா என்னோட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏஜென்சில ஒர்க் பண்றான். அவங்க ப்ரோ உங்களுக்கு மட்டும் எப்படி எம்ப்ளாயிஸ் ஃப்ரீ தரல எனக்கு ஒர்க் பண்றதுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு என் கம்பெனில போயிட்டு பெரிய மேங்களூர் பிக் ஏஜென்சி அவங்க 40,000 கொடுக்குறேன்னு சொல்றாங்க சரிங்களா ஒரு பர்சனுக்கு ஒர்க் பண்றதுக்கு. ஆனா பீப்புளே கிடைக்க மாட்டேங்குது பர்ஃபார்மன்ஸ் மாறிட்டு. உங்களுக்கு மட்டும் இப்படி அமையுது தெரியல. ரொம்ப நல்லது, எனக்கு அமைய மாட்டேங்குது. ஆனா அதான் ப்ரோ, ரைட்டான பொண்டாட்டி அமைகிறதோ, ரைட்டான புருஷன் அமைகிறதோ, ரைட்டான எம்ப்ளாயி அமைகிறதும் எல்லாருக்கும் கஷ்டம் தான். ஓகேங்களா, எல்லாருக்கும் கஷ்டம் தான். கரெக்டா கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். அதே மாதிரி தான் இவரோட ஏஜென்சியும் கரெக்டா மாறி இருக்கு. நட்ராஜ் ப்ரோ, லைக் வாட் யூ திங்க் ப்ரோ? யூ சேட் அபவுட் லைக் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ். உங்களோட பாயிண்ட்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு ஃப்ரீலான்சர் டு ஏஜென்சி ஓனரா மாறதுக்கான இந்த ஒரு 3 to 4 திங்ஸ் இல்ல 5 திங்ஸ்னா என்ன பண்ணலாம்? நான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்ஸ் நான் கண்டென்ட் கிரியேட் பண்றதை மட்டும் தான் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணேன். நம்ம என்ன கான்டென்ட்ல பேசுறோமோ அதை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் பீப்புள் ட்ரஸ்ட் பண்ண போறாங்க. நம்மள ட்ரஸ்ட் பண்ணி நம்மள வந்து ரீச் அவுட் பண்ண போறாங்க. நம்மள ரீச் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம சேல்ஸ் பிச் பண்ற போறது செகண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கான்டென்ட் கிரியேட் பண்ற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூனா உங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திங், கிளைண்ட்டை உள்ள எடுத்துட்டு வர்றப்போ ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து கிளைண்ட்டை உள்ள எடுத்துட்டு வராதீங்க. நான் பீப்புளுக்கு அதான் சொல்லுவேன் மெயினா. ஏன்னா இப்போ நீங்க ஒரு ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் உங்களால கான்ஃபிடென்ட்டா கண்டென்ட் போட முடியாது. ஏன்னா அந்த கிளைண்ட் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க கான்டென்ட் போடுறீங்க, கண்டென்ட் போட ஆரம்பிக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் ரீச் அவுட் பண்றாங்க அப்படின்னா ஒரு பிராண்டால உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிராண்டா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கான்ஃபிடென்ட்டா முடியாது சார் எனக்கு இது நடக்காது. ஏன்னா நானே நிறைய பிளான்ஸ் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு ஃபீஸிபிலிட்டி இல்ல, கேப்பபிலிட்டி இல்ல அப்படின்னா நான் முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன். முடியாதுன்னு சொல்றதே ஒரு தனி பவர் தான். கண்டிப்பா அதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம், அதுதான் நம்ம டீச் பண்றோம். முடியாது எல்லாரும் நீங்க க்ளோஸ் பண்ணனும் பார்க்க கூடாது. எஸ் ப்ரோ, எஸ் சம் பீப்புள லெட் கோ பண்றது இட்ஸ் a பெஸ்ட் திங். ஆஸ் a சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் அதான் சொல்லுவேன் எல்லாருக்கும். ஸோ கிளைண்ட் எடுக்கிறத விட சம் கிளைண்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு கரெக்டான கிளைண்ட்ஸை எடுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க அந்த 1 to 10ல இருந்து 10 to 100 ஆக்கிடலாம். 1 to 10 எட்டு வருது கஷ்டமா இருக்கும். பட் அந்த 10 to 100 ஈஸியா எடுத்து போயிடலாம். கரெக்டான ஒரு 10 கிளைண்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். அண்ட் எஸ் ஆஸ் ஆஃப் தனுஷ் சொன்ன மாதிரி ரொம்ப ஹை வேல்யூ கிளைண்டா எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கறத ஏன்னா என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் நான் ஒரு நாளைக்கு மினிமம் 6ல இருந்து 7 மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம் சாலிடா. கிளைண்ட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அவ்வளவு சார்ஜ் பண்றேன், நாங்க இவ்வளவு சார்ஜ் பண்றேன் நாங்க, பட் எண்ட்ல எனக்கு ரிசல்ட்ஸே இல்ல அப்படின்னாங்க. சோ இப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டிங் கம்யூனிட்டிக்கு அது அடியாயிருது மொத்தமா. இப்போ இவங்க இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து கிளைண்ட் எடுக்கிறப்போ ஒன்ஸ் அவங்களுக்கு பிலீஃப் போயிருது மார்க்கெட்டிங் மேல. இப்போ அவங்க ஒருத்தங்க பண்ற மிஸ்டேக் எல்லா மார்க்கெட்டர்ஸ் மேலயும் எல்லாரும் மேலயும் அது அஃபெக்ட் ஆகுது. ஒரு நல்ல பொட்டன்ஷியலான பிராண்டா இருந்தா கூட மார்க்கெட்டிங் பண்ணாம அவங்க பிராண்டும் டவுன் ஆயிருது, மார்க்கெட்டர்ஸ் மேலயும் ஒரு இம்ப்ரெஷன் டவுன் ஆயிருது. சோ அந்த மாதிரி இந்த ஒரு 4-5 பிராண்ட்ஸை கூட நான் டெவலப் பண்ணிருக்கேன் என்ல இருந்து. சோ அதனால எனக்கு அந்த விஷயம் தெரியுது. இதுதான் என்ல இருந்து சொல்றது. சூப்பர் கைஸ், எல்லாமே நோட் பண்ணீங்க ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து 0ல இருந்து ஒரு 7 lakh வந்த ஒரு per month வந்த ஒரு பர்சன் 2 பேருமே வந்து ஒன்று சொல்றாங்கன்னா இட் இஸ் த்ரூ தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? நாங்க 7 lakh 10 lakh 20 lakh 30 lakh இந்த 40 lakh இந்த அளவு தொடர்றதுக்கு ஒரு திங்ஸுமே ஒரு அடிப்படும். ஓகேங்களா? ஒரு இடத்துல ஒரு அடிப்படும். இப்போ சொல்றாங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் எடுக்கணும் இல்ல சின்ன கிளைண்ட்ஸ் எது வேணா எடுங்க, ஒருத்தருக்கிட்ட ஒரு பிளஸ் இருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த ஹேண்டில் பண்ணி வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் இதை நோட் டவுன் பண்ணிங்க. ஓகேங்களா? நோட் டவுன் பண்ணிட்டு அதை ஒர்க் பண்ணி ஓகே நம்ம ஓவர் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, ரைட்டான கிளைண்ட் எடுக்கணும், இல்ல எல்லா கிளைண்ட்டும் நம்ம எடுக்கக்கூடாது, நம்மளுக்கு பிடிக்கலையா இல்ல நம்மகிட்ட ஒரு மாதிரியா இருக்கு, நம்மளால பண்ண முடியாத இடத்துல நிறைய பேர் நான் இப்போ சொல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் நாங்க பண்றோம் இது இந்த ஃபார்முலா நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. நம்ம போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து நம்ம இது பண்ணனா அவங்களுக்கு அந்த பட்ஜெட் இருக்காது. இதெல்லாம் நம்ம சும்மா போய் ஓகே பண்ணி தரேன்ட்டு நான் ஒரு 30,000 50,000 வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன், கொடுத்துருவாங்க. 2 மாசம் கொடுத்துருவாங்க, இல்ல 1 மாசம் கொடுத்துருவாங்க. அவங்க போயிடுவாங்க. போயிட்டு அங்க நம்ம பேர் தான் கேடும். ஓகேங்களா? யூ வில் லூஸ் த கிரெடிபிலிட்டி இன் த மார்க்கெட். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி மார்க்கெட்ல உங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய ஏஜென்சி ஓனர்ஸ்க்கும் அடிப்படாது. இதுதான் நடந்துச்சு இந்த 2020 அதை பாயிண்ட் இருக்கலாம். இதுதான் நடந்துச்சு. நிறைய ஃப்ரீலான்சர் கிரியேட் ஆயிட்டாங்க. ஆனா நிறைய வேல்யூ நல்லா கரெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஃப்ரீலான்சர் ரெடி ஆகல. அதனால இந்த ஃப்ரீலான்சிங் அண்ட் மார்க்கெட்டிங்கை பார்த்தாவே ஓடுற பீப்புள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஓ ஃப்ரீலான்சரா, ஓ மார்க்கெட்டிங், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு கேட்டாவே ஓடிடுறாங்க சில பேர்.
ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட் கிரியேட் பண்றாங்க. யாரு? ரிசல்ட்ஸ் தராத பீப்புள். நீங்க நம்ம கம்யூனிட்டி பீப்புள் அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க கூடாது. நீங்க ஒரு ரைட்டான எக்ஸாம்பிளா இருக்கணும். ஓகேங்களா? எஸ் தனுஷ் ப்ரோ. ஸோ ஒரு இந்த 2 to 3 திங்ஸ்னா நம்ம கம்யூனிட்டி மூலியமா லைக் யூ லேர்ன் த திங்ஸ் ரைட். நம்ம அனடேஸ் சேலஞ்ச் மூலியமாவோ இல்லை இ-காமர்ஸ் சேலஞ்ச் மூலியமாவோ இல்லை சேல்ஸ் கால் மாக் கால்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க ரைட்டுங்களா? இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ஏஜென்சிக்கெல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏஜென்சி பில்ட் பண்றதுக்கு இந்த ரெவென்யூ மேக் பண்றதுக்கெல்லாம் எதெல்லாம் சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அவுட் ரீச் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஆச்சு ப்ரோ. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா உங்க சேல்ஸ் கால். தேர்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி மீட்டிங்ஸ் ப்ரோ. சரிங்களா? நீங்க கான்ஃபிடென்ட்டா கொடுப்பீங்க, சில விஷயம் சொல்லுவீங்க எல்லாமே. அவன் ஃபோர்த் பாத்தீங்கன்னா இது கம்யூனிட்டி பீப்புள் தான் எல்லாமே. அந்த பீப்புள் தான் எல்லாருக்கிட்டையும் பேசி பழகி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ நான் எதுவும் பாத்தீங்கன்னா நான் எதுவும் கோ த்ரூ உள்ள இன்க்ளூட் டெக்ஸ்ட் பண்றது இல்லை. ரீசன் பாத்தீங்கன்னா எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. என் டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருக்க அவங்களும் டெக்ஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தான் பண்ண வேண்டியதா இருக்கு தவிர, முன்னாடி எல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் எவ்ரி டீம் மெம்பர் ஏதாவது இஷ்யூக்கு நான் ரீச் அவுட் பண்ணுவேன். எவ்ரி நானே ஓனா வந்து அந்த மாதிரி. சுமித்ரா ப்ளீஸ் மியூட் பண்ணிடுங்க சுமித்ரா. எஸ் அதுதான் நான் போயிட்டு பீப்புளுக்கு ரீச் அவுட் பண்ணா அவங்க ஒரு இன்சைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நான் இன்சைட் ஷேர் பண்ணுவேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தது இந்த ஏஜென்சி பில்ட் பண்றதுக்கு. ஏன்னா அது இல்லைன்னா இது இல்லை. சரிங்களா? அது இந்த மூணுமே பேஸ். ஓகேங்களா? எல்லாமே அவர் லேர்ன் பண்ணாரு. கரெக்டான செஷன்ஸ்ல கொடுக்குற திங்ஸ், லேர்ன் பண்ண திங்ஸ், கம்யூனிட்டியில அந்த மாக் கால்ஸ், சேல்ஸ் கால்ஸ், இது எல்லாமே அட்டென்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? இங்க இருக்கிற பீப்புள் எல்லாருமே ஒருத்தரும் சக்சஸ் ஆகணும். இப்ப தனுஷ் ப்ரோ ஆயிருக்காங்க, நடராஜ் ப்ரோ ஆயிருக்காருன்னா சும்மா எல்லாம் ஆகல. ஓகேங்களா? எல்லாருமே வந்து சும்மா ஏதோ ஒண்ணு உக்காந்துட்டு பண்ணல. தி ஆர் புட்டிங் த எஃபர்ட்ஸ். அவங்க எஃபர்ட்ஸ் போடுறாங்க, கத்துக்கிறாங்க. இன்னும் புதுசா என்ன கத்துக்க முடியும்? அதுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, டைம் இன்வெஸ்ட் பண்றாங்க, மணி இன்வெஸ்ட் பண்றாங்க, கண்டென்ட் போடுறாங்க ரைட்டுங்களா? ஸோ அவுட்ரீச் பண்றாங்க. இது எல்லாமே கன்சிஸ்டண்டா பண்றாங்க. ஓகேங்களா? கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லப்பா. ஒன்று கான்டென்ட் போட்டு நீங்க எடுக்கணும், ஒன்று அவுட்ரீச் பண்ணி எடுக்கணும். இல்லை இது ரெண்டுமே பண்ணாம எனக்கு கிளைண்ட்ஸ் வரணும் ப்ரோ, அருண் ப்ரோ எப்படி ப்ரோ வரணும்னா எப்படி ப்ரோ வரும் ப்ரோ? இது ரெண்டுமே பண்ண மாட்டேன் எப்படி அப்படியே வரணும்னா வராது. நட்ராஜ் ப்ரோ கரெக்டுங்களா? ஒன்று கான்டென்ட் போட்டு வரணும், இல்லை ஒன்று அவுட்ரீச் பண்ணி வரணும். சில பேர் இது ரெண்டுமே பண்ணாம எனக்கு அப்படியே வரணும்னா அவங்களுக்கு என்ன ப்ரோ சொல்லுவீங்க? நட்ராஜ் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. மியூட்ல இருக்கீங்க ப்ரோ. நட்ராஜ் கரெக்ட் தான் ப்ரோ. 100%. ஏன்னா இப்போ கான்டென்ட் போட்டா மட்டும்தான் பீப்புளுக்கு வந்து நம்ம யாருன்னு தெரிய வரும். அவுட்ரீச் பண்றப்ப என்னன்னா நீங்க கான்டென்ட் போட்டு 10 பேர் இடத்துல அவுட்ரீச் பண்ணி ஒரு 100 பேரை நீங்க பிச் பண்ணணும். அப்பதான் அந்த 10 பேர் வருவாங்க உங்ககிட்ட. இங்க ஒரு கான்டென்ட் 2 கான்டென்ட் நீங்க நல்லா ரைட்டான கான்டென்ட் நீங்க போட்டீங்கன்னா அது மூலியமா ஒரு கிளைண்ட் வரட்டுமே, 2 கிளைண்ட் வரட்டுமே. இல்ல ஒரு 10 கான்டென்ட் நீங்க போட்டீங்கன்னா அது மூலியமா நம்மளுக்கு 5 கிளைண்ட் வரட்டுமே. ஓகேங்களா? அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ் ப்ரோ. நம்பர்ஸ் இப்போ நேற்று கூட நான் ஒரு நம்ம கம்யூனிட்டியில போடும்போது ப்ரோ நம்பர் வந்து மிஸ்டைப் பண்ணிட்டீங்களா, ரியலி 7 lakh மந்த்தான்னு போட்டுருந்தாங்க. ஸோ வாட் இஸ் த கரண்ட் ரெவன்யூ ஆஃப் யுவர் ஏஜென்சி ப்ரோ? லைக் 8 மேல ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே, அப்போ நான் ஹெட்லைன் தான் சேஞ்ச் பண்ணணும். 8 அப்பா 7 இல்லப்பா. ஓகேங்களா? 7 இல்லப்பா, 8 மேல போயிடுச்சுப்பா. அதுதான் விஷயம். அதுதான். சூப்பர். 8 lakh per month. So how many clients that you handle as an agency bro? 80 clients, 20 plus employees. ஓகேங்களா? So within the span of 1 year வச்சுக்கலாம். ஒரு 1 year வச்சுக்கலாமா? நட்ராஜ் ப்ரோ என்ன சொல்றாங்க அது வச்சுக்கலாம் நம்ம. சொல்லுங்க ப்ரோ. within the span of 1 year within like 6 months bro. Like 6 months தான் கண்டென்ட் நல்லா பிட்ச் ஆச்சு. கண்டென்ட் பிட்ச் ஆன உடனே தனுஷோட சேல்ஸ் ஸ்கில்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருச்சு என்னோட. ஆமா, அவரு இதுல வீடியோல வந்து ஓரமா தான் நிப்பாரு தனுஷ் ப்ரோ. கொஞ்சம் ஷையான பர்சன் போல நம்மள மாதிரி. நீங்க தான் முன்னாடி நிப்பீங்க. அவரு பாவம் கொஞ்சம் திரும்பிடுவாரு. நான் ப்ரோ இந்த பக்கம் திரும்புங்க ப்ரோ நான் கமெண்ட் போடலான்னு பாப்பேன். அவரு கொஞ்சம் சைட்ல தான் பாப்பாரு. சோ நீங்க 6 monthsல கைஸ் இப்போ புரியுதுங்களா? வாட் இஸ் த திங்ஸ் that you need to focus on? 6 monthsல இந்த growth முடியும்னா just imagine the next 6 months that what they are going to do. They are going to be keep on improving. அங்கே நிக்க மாட்டாங்க. இன்னும் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுவாங்க. இன்னும் பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் கத்துப்பாங்க. ஓகேங்களா? they are going to keep on achieving things. ஓகேங்களா? அந்த திங்ஸ்க்கு அச்சீவ் பண்ற திங்ஸ்க்கு அவங்க பண்ணிட்டு ரைட்டான திங்ஸ் பண்றாங்க. கான்டென்ட் போடுறாங்க, அவுட்ரீச் பண்றாங்க, இல்ல ரைட்டான பீப்புளை ஹேண்டில் பண்றாங்க, ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட்ஸ் கொடுத்தாதான் நம்ம கிளைண்ட்ஸ் ரீட்டைனர் ஆவாங்க.
ஓகேங்களா? ரிசல்ட் ஓகே ப்ரோ, அருண் ப்ரோ, நிர்மல் ப்ரோ இது கத்து குடுத்துட்டாங்க. அதுவே உக்காந்துட்டு இருக்காதீங்க. நம்ம அவுட்ரீச் மெசேஜ் இதே மெசேஜ். எஸ் தனுஷ் ப்ரோ. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் மறந்துட்டேன் ப்ரோ சொல்றதுக்கு. கம்யூனிகேஷன் ப்ரோ. சொல்ல போனா கம்யூனிகேஷன்னா இப்ப இந்த கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா இப்போ 20+ எம்ப்ளாய் இருக்கும்போது அவங்க ஒர்க் பொறுத்த வரைக்கும் இங்க ரிசல்ட்ஸ் வருதோ இல்லையோ செகண்டரி கரெக்டா கம்யூனிகேட் பண்ணிடுங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு பொறுத்த இருக்குன்னா அவரு இங்கேயோ இருக்காரு, நம்ம இங்கேயோ இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும் போது அவர் பார்த்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா, நான் பே பண்றேன்னா நீ கம்ப்யூட்டர் கால்ல இருந்து நைட் வரைக்கும் எனக்காக தான் உழைக்கணும் சொல்லிட்டு அவர் தான் மைண்ட் செட் இருக்கும். அதுக்காக நான் பே பண்றேன் சரிங்களா. நான் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணணும், நீ ரெஸ்பான்ஸ் சொல்லலாம், எனக்கு ஏன் நான் பே பண்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். பக்கத்துல ஒரு ஏஎன்சியில பக்கத்துல இருந்தா ஓகே, நான் வந்து பாக்கலாம். ஆனா நான் எங்கேயோ இருக்கிற பீப்புளுக்கு போறேன், அவன் என்னென்ன பண்ணிருக்கலாம். ஸோ பீப்புள் பொறுத்துட்டோம்னா நான் ஸ்ட்ரிக்டா காலங்காத்த ரிப்போர்ட் சென்ட் பண்ணிடுவேன். ரிப்போர்ட் சென்ட் பண்ணா ஓகே ஒர்க் பண்றாங்க அவங்க பாத்துருக்காங்க என்னோடது. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது பண்ண போறோம், இன்னைக்கு பண்ண மாட்டோம், இதுதான் பண்ண போறோம். ஒரு ஜஸ்ட் ஒரு அப்டேட், ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் கொடுத்தாலே ஓகே நம்ம கொடுத்த காசு ஒர்க் பண்றாங்கப்பா, கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கு. ஏன் ரிசல்ட்ஸ் வரல? 3 நாள் ரிசல்ட்ஸ் வரும்போது அவங்க கேட்கற போல மேம் 3 நாள் ரிசல்ட்ஸ் தெரியுது, அதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொன்னா ஓகே ஏதோ பண்றாங்கப்பா. 3 நாள் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு மேம், நல்லா ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, நம்மளுக்கு நம்ம ஸ்கேல் அப் பண்ணலாம், பட்ஜெட் ஏத்தலாம், ஏதோ ஒன்னு திங்ஸ் அவங்க பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு நீங்க ஆட் ரன் பண்றோம் மட்டும், இப்போ ஒரு கிளைண்ட் கொடுக்குறாங்க ரிசல்ட்ஸ் தான் இருக்கு, ஆட் ரன் பண்ணி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், அந்த கம்யூனிகேஷனே இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா என் எம்ப்ளாய்ஸ் வந்து நான் பேச சொல்ல எவ்ரிதிங் டெய்லி பொறுத்தவரைக்கும் பேசுங்க, டெய்லி போயிட்டு கிளைண்ட் மெசேஜ் போடுங்க, ரிப்போர்ட் சென்ட் சொல்லும் போது என்னன்னா அந்த ரேப் பில் அது கிளைண்ட்க்கு ஒரு ட்ரஸ்ட் வருது. இப்போ எனக்கு என்ன ஒரு 6 months பொறுத்த ஒரு டிராவல் என்கிட்ட ஆறாங்கன்னா விஷயம் பொறுத்தவரைக்கும் செகண்ட் ரிசல்ட் ஒரு இப்போ ஒரு சினாரி சொல்ற ஒரு லீட் ஜெனரேஷன் பிராண்டு 3 months கூட ஒர்க் பண்றாங்க, ரிசல்ட்ஸ் வரல. ஆனா வேல்யூ டிக்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1,50,000 டிக்கெட் வேல்யூ ஏதோ லீட் ஜெனரேஷன் பண்றாங்க. அவங்களுக்கு வீடியோ குவாலிட்டி சரியில்லை சொல்லிட்டு சென்ட் பண்ணிட்டு வீடியோ ரெடி பண்ணிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து நேற்று தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 மாசம் மார்க்கெட்டிங் பண்ணியே ரிசல்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட வராங்க. என்ன ஒரு விஷயம்னா தனுஷ் எனக்கு என்னன்னா நான் கால் பண்ணி நீங்க கால் எடுக்கிறீங்க, நான் பண்ணா அவங்க நான் ஏதாவது ஒரு கால் எடுக்கிறீங்க, நீங்க இல்லைன்னா இன்னொரு உங்க டீம் மெம்பர் எடுக்கிறாரு, நான் ஒரு ஏஜென்சி பாத்தீங்கன்னா காலை எடுக்க மாட்டேறாங்க பண்ணா சொல்லும் போது இப்ப சாட்டர்டே நைட்டு 10 மணி தான் நான் கால் எடுப்பேன் கிளைண்டோட காலு, சண்டே ஈவினிங் தானே 10 மணிக்கு ஈவினிங் தான் நான் வெளியே போய் தான் கால் எடுப்பேன். கால் எடுத்து சார் நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், நான் மண்டே வந்து பார்த்து ஒரே வார்த்தை அவ்வளோ. இந்த கம்யூனிகேஷன் கேப்ன்றது இருக்கக்கூடாதுன்றாரு. ஓகேங்களா, ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதை அப்டேட் பண்ணுங்க. ஓகே நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன், நல்லா பண்ணா கூட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நல்ல ஒரு நீங்க ரிசல்ட்ஸ் கொண்டு வந்தாலும் ஓகே சும்மா இவங்க செட் பண்ணி விட்டாங்க போல, அது பாட்டுக்கு வருது, நம்ம போயிடலாம், நம்மளுக்கு இவங்க ஏன் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி தாட் வரும். அதுதான் சொல்றாரு அவர். ஓகேங்களா, நீங்க நல்லா பண்ணாலும் அப்டேட் பண்ணுங்க, ரிசல்ட்ஸ் இப்போ இன்னும் வரல, அதுக்கான திங்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ கன்சிஸ்டண்டா அந்த கனெக்ஷன்ன்றது இருந்தா, அந்த கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா தட் rapport will build, that relationship will build என்றாரு. அந்த ஒரு இதுனாலேயே நிறைய கண்டென்ட் உங்களுக்கு அந்த கிளைண்ட்ஸ் வந்துட்டு ரீடெனரா இருப்பாங்க. லாங் லாஸ்டிங்கா போறது கம்யூனிகேஷன் ரொம்ப மஸ்ட் அப்படினு சொல்றாரு. ரைட்டுங்களா? ஓகே ப்ரோ. ஸோ எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் 1 lakh per month அச்சீவ் பண்ணும்போது நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி 3 lakh சம்திங் லைக் யூ செட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் வரேன் ப்ரோ 2 lakh எல்லாம் பண்ணிடுவேன், 3 lakh எல்லாம் ஈஸியா நான் பண்ணிடுவேன்னு சொன்னீங்க. ஆனா அது கூட டபுள் ட்ரிபிள் நீங்க இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் கோல் ப்ரோ? இப்போ ஏஜென்சியா நீங்க வாட் ஆர் த அதர் பிளான்ஸ் தட் யூ ஹேவ்? இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா மெட்டால அன்டாப் பண்ணிருக்கோம் ப்ரோ நம்ம. ஸோ இந்த டேப் பாத்தீங்கன்னா கூகுள் டேப் பண்ணணும், அதுக்கு செக்டார்ஸ்ல டேப் பண்ணணும். ஸோ ஏஐ இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா பொறுத்து ஏஐ மார்க்கெட் வருது, டெக்னாலஜி வைஸ் வருது, டெக்னாலஜிஸ்ல இது ஃபோக்கஸ் பண்ணலாம். டெக்னாலஜி மூலமா இப்போ மார்க்கெட்டிங் எப்படி சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ 2004 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பீரியட் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பூம் ஆச்சு. இன்டர்நெட் மூலமா பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கம்பெனிஸ் பூம், இன்டர்நெட் யூஸ் பண்ற கம்பெனிஸ் பூம் ஆச்சு. இப்போ 2000 வைஃபை கம்பெனிஸ் இப்போ 2010 to 2012-13 பாத்தீங்கன்னா அந்த டைம் பொறுத்த ஆட்ஸ் பூம் ஆச்சு, மார்க்கெட் மாதிரி அந்த டைம் பூம் ஆச்சு. அந்த டைம்ல பண்ணவங்க பாத்தீங்கன்னா இப்போ மேக்கிங் க்ரோஸ் பண்றாங்க. இப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஐ பூம் ஆயிருக்கு. யார் அந்த ஏஐ யூட்டிலைஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்றாங்களோ ஸோ அவங்க பாத்தீங்கன்னா இன்னும் அப்கமிங் 10 years பொறுத்தும் அவங்க பூம்ல இருப்பாங்க ஆக்சுவலா.
ஸோ இப்போ நீங்க ஏஐ சொன்னதுனால வந்து நான் ஒன்று கொஸ்டின் கேட்குறேன். நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஏஐ வந்தனா மார்க்கெட்டிங்கை தூக்கிடுவாங்க, இண்டஸ்ட்ரி இல்ல இல்ல போயிடும் ப்ரோ, அந்த மாதிரி இருக்காங்க. இல்ல ப்ரோ. யாருக்கெல்லாம் அந்த இருங்க ஃபர்ஸ்ட் கேட்டுறேன். நான் வந்து கொஸ்டின் கேட்டுருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த டவுட் இருக்குன்னு கேட்டுடலாம். அதுக்கு பேஸ்டா நீங்க சொல்லுங்க. ஸோ தட் கைஸ் எல்லாமே சாட்ல போட்டுருங்க. மார்க்கெட்டிங் இப்போ ஏஐ வந்துச்சுன்னா மார்க்கெட்டிங்ன்றது போயிடும், சேல்ஸ்ன்றதே போயிடும். ஏஐ எல்லாம் நம்ம எஸ் ஐ ஹேவ்னு போடுங்க. எஸ் கமான் கைஸ், எஸ் மீன்னு போடுங்க, ஐ ஹேவ்னு போடுங்க. ஸோ லெட் அஸ் லிசன் டு ஹிஸ் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய பேர் போட மாட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. போட்டா அருண் ப்ரோ கேட்பாரு, இதை நான் சொல்லிட்டேன்னு, அதனால வந்து போட மாட்டாங்க நம்ம பசங்க. சொல்லுங்க ப்ரோ. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ் ஒன் ப்ரோ? ப்ரோ ஃபர்ஸ்ட் ChatGPT எடுத்துக்கலாம் ப்ரோ. சரிங்களா? ChatGPT எடுக்கும்போது ஏஐ இப்போ கண்டென்ட் கிரியேஷன் இருந்தாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருந்தாங்க, சொல்ல போனா பர்ஃபார்மன்ஸ் பார்ட்டி இருந்தாங்க. இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டே இந்த பீரியட் இருக்கும், இந்த பீரியட் ChatGPT பீரியட் ப்ரோ. சரிங்களா? இதுக்கு முன்னாடியே ChatGPT இல்லாத பீரியட். இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டரு, கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாமே வேல்யூ இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓன் ஒர்க்ஸ் பண்ண முடியும், இங்கிலீஷ் தெரிஞ்சதான் பண்ண முடியிருந்தது. இப்போ இந்த பீரியட் அப்புறமா என்ன ஆச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி க்ரோ ஆயிருச்சு. இப்போ உண்மையா சொல்ற பாருங்க, எனக்கு இங்கிலீஷ் போயிட்டு அவ்வளவு பேச வராது, கிராமர் மிஸ்டேக் பண்ணுவேன். ஆனா நான் ChatGPT யூஸ் பண்ணி தான் டெக்ஸ்டே பண்றேனே, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த டூல் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த இங்கிலீஷ் வேர்ட் மட்டும் தெரியாம இருக்கும்போது வச்சுக்கோங்க, எனக்கு இந்த ஏஜென்சி ரோல் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அப்போ எனக்கு அது ஒரு சப்போர்ட்டிங் பில்லர் மாதிரி ஏஐ பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அப்கமிங் ஏஐஸ் வந்தாலுமே அது உங்களுக்கு சப்போர்ட்டிங் பில்லர். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏஐ என்ன பண்ணும்னா உங்களுக்கு சஜஷன்ஸ் வரும். இந்த மாதிரி கிரியேட்டிவ்ஸ் இப்ப நீங்க பிசிக்கலா அனலைஸ் பண்றதுக்கு, ஒரு ரிப்போர்ட் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு 1 டே ஒரு 3 to 4 hours ஆகுது. எந்த கிரேட் நல்ல பெர்ஃபார்ம் ஆகுது, எந்த லாகிங் இருக்கு, எந்த இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகல. அதே நீங்க ஏஐ கொடுக்கும் போது கிளியரா கொடுத்துட்டு போய் இந்த இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகல, இந்த இன்ட்ரெஸ்ட் ஒர்க் ஆகுது, இது கிரியேட்டிவ் ஒர்க் அவுட் ஆகலன்னு ஒரு ஒர்க் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க போய் சிம்பிள் தான் பண்ண போது தவிர உங்க அட்வான்டேஜ் கொடுக்க போற. ஆனா உங்க ஒர்க் நீங்க ரிமூவ் பண்ண மாட்டீங்க. இப்ப கண்டென்ட் எழுதுறது ChatGPT, அதான் கண்டென்ட் கிரியேஷன் வேல்யூ எல்லாம் போச்சா, இன்னும் வேல்யூ இன்க்ரீஸ் தான் இருக்கு சொல்ல போனா. அப்போ என்ன ஆகுதுன்னா ஏஐ அந்த டைம்ல என்ன ஆகும்னா ஏஐ டூல் வச்சு நீங்க எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க, அதான் கான்செப்ட். அதுதான் கைஸ், நீங்க எதுவுமே வரி பண்ணிக்க அவசியம் கிடையாது. எல்லாருமே யாருக்கெல்லாம் இந்த டவுட் இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லல. ஓகேங்களா? ஆனா இதுதான் ஃபேக்ட், இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கரெக்டான மார்க்கெட்டிங் நீங்க கத்துங்க. கோர் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் கரெக்டா நீங்க சேல்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா ஏஐ எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும். உங்களோட அசிஸ்டன்ட் தான் அது. உங்களோட அசிஸ்டன்ட் உங்களோட ஒர்க்கை ஃபாஸ்டா பண்றதுக்கு, இன்னும் நல்லா பண்றதுக்கு, இன்னும் நல்லா ரிசல்ட்ஸை கொண்டு வரதுக்கான திங்ஸை தான் அதை நீங்க அப்படிதான் யூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட வேலையை அது இது பண்ணாது. உங்களோட வேலை எப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வேலை பண்ணவே தெரியாது. ஓகேங்களா? சும்மா நாம ஓட்டின்னு இருக்கோம். ஓகேங்களா? கொடுக்குறாங்க கிளைண்ட் கொடுக்குறாங்க, மாசம் 10,000 ரூபாய் போடுறாங்க, மாசம் 20,000 ரூபாய் போடுறாங்க, 50,000 ரூபாய் போடுறாங்க. சும்மா நம்ம போட்டுட்டு இருக்கலாம். ஆனா அந்த மாதிரியான பீப்புள, அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி பீப்புளா நம்ம பீப்புள் கமான் கைஸ், நோனா நோ போடுங்க. அந்த மாதிரி பீப்புளா நீங்க நம்ம கம்யூனிட்டியில லேர்ன் பண்ணிட்டு இருக்க பீப்புள் அந்த மாதிரியா நோனா நோன் போடுங்க, இல்ல ரியாக்ட் நோன் கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? கரெக்டா கத்துட்டு இருக்கீங்க, கரெக்டான ஸ்கில் இருக்கு, கரெக்டான கம்யூனிட்டி இருக்கு. ஓகேங்களா? நீங்க கரெக்டா இந்த ஏஐ திங்ஸ் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா தட்ஸ் மோர் தென் எனஃப் டு க்ரோ இன் திஸ் வேர்ல்டு. ஓகே, நீங்க எந்த பிசினஸ் தான் பண்ணுங்க, எதுவுமே இந்த ஏஐ மூலியமா எதுவுமே நம்மளுக்கு அகேன்ஸ்ட் ஆகாது. நம்ம சரியா ஒர்க் பண்ணனா அகேன்ஸ்ட் தான். ஏஐ இல்ல, எது வந்தாலும் அகேன்ஸ்டா. பேய் அகேன்ஸ்டா, நம்ம ஏஐ அகேன்ஸ்ட் தான். ஓகே, எல்லாமே அகேன்ஸ்டா தான் மாறும் நம்மளுக்கு, எதுவுமே நம்ம கரெக்டா பண்ணலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றீங்களா, மெட்டா ஆட்ஸும் ஏஐ தான் ஆக்சுவலா, கூகுள் ஆட்ஸும் ஏஐ தான். அப்ப இருக்கும்போது நீங்க ஒரு டார்கெட்டிங் சூஸ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது ஏன் கரெக்டா ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது ஏஐ பொறுத்த வரைக்கும்? கூகுள் ஆட்ஸ் கரெக்டான ஏஐ தான், அதுவும் ஏன் ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது? ஸோ எவ்ரிதிங் நீட் அ ஹியூமன் டச் ஆன் இட் ஆக்சுவலா பொறுத்த வரைக்கும். உங்க மேலதான் இருக்கு, ஏஐ மேல கிடையாது. நீங்க அதை எப்படி ப்ராப்பரா கொடுக்கணும் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுதாங்க. அந்த மெஷினை பத்தி லேர்ன் பண்ணிக்கிறது மேட்டர் கிடையாது, ஆக்சுவல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே, அதனால மெஷின் இம்ப்ரூவ் ஆகுதுன்றத பத்தி பயப்படாதீங்க. சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்க 7 lakh 8 lakh per month எல்லாம் போயிருக்கீங்க. ஆனா இப்போ நிறைய பேர் நம்ம அனடே சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட் இப்போ சேர்ந்திருக்க பீப்புள், இங்க இருக்கிற பீப்புள் எல்லாமே 1 lakh per month earn பண்றதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும் ப்ரோ, என்னென்ன பண்ணா நான் வந்து 1 lakh per month ரீச் பண்ண முடியும் நீங்க சொன்னா அவங்களுக்கும் ஏத்துப்பாங்க. இப்ப நாங்க சொல்றது நான் ஒரு சாரோ லெக்சரரோ அந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. அந்த மாதிரி நீங்க அவங்களோட ஒரு கம்யூனிட்டி மெம்பர், ரைட்டுங்களா? நீங்களும் ஒரு மெம்பர், லைக் ஒரு சீனியர் மெம்பர். சீனியர் சொன்னா அவங்க வந்து கேட்கறாங்க, அதனால நான் சொல்றேன். அது நான் இந்த பீப்புள் நான் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? கமான் கைஸ், யாருக்கெல்லாம் இந்த இது இருக்கு? நான் 1 lakh per month நான் நெக்ஸ்ட் ஒரு 3 months இல்ல 5 months நான் ஃபோக்கஸ் பண்றேன் ப்ரோ, நான் கன்சிஸ்டண்டா 1 lakh 2 lakh per month நான் பண்ணணும், இந்த திங்ஸ் எல்லாம் நான் பண்ணா
நான் பண்ண முடியும்னா நீங்க என்னென்ன திங்ஸ் சொல்லுவீங்கன்ட்டு தனுஷ் ப்ரோ சொல்லிட்டு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நட்ராஜ் ப்ரோ சொல்லிட்டோம். ப்ரோ பேசிக்கா பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணும் ப்ரோ. சேல்ஸ் நீங்க கண்டென்ட் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஈஸியாக கிளைம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவுட்ரீச் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க கண்டென்ட் போடுங்க, வீடியோ வச்சு எடிட்டிங் பண்ணாலும் சரி, எடிட்டிங் நான் எடிட்டிங் பண்ணாலும் சரி, எடிட்டிங் பண்ணாலும் நீங்க போடுங்க. போட்டுட்டு இதுதான் கண்டென்ட் விஷயத்த நீங்க பேசுங்க. பேசினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீப்புள் வந்துடுவாங்க. அட்லீஸ்ட் 10 people ஆகுது. அதுலயே நீங்க அதே மாதிரி இப்போ கண்டென்ட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் இப்போ போடுறாங்க, நிறைய பேர் மார்க்கெட் கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தரோட கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி போடுறது இல்லாம நீங்க புதுசா இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி புஷ் பண்ணுங்க கண்டென்ட்டை. என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்படி வச்சுக்கோங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் போடுறேன், இன்னொருத்தர் என்ன மாதிரியே கண்டென்ட் போடுறாரு, இன்னொருத்தரும் அதே மாதிரி என்ன மாதிரியே கண்டென்ட் போடுறாரு. அப்போ இன்ஸ்டாகிராமோட மெயின் பர்பஸ், இன்ஸ்டாகிராமுக்குள்ள பீப்புள் வரதுக்கான மெயின் பர்பஸ் ஒன்னு என்டர்டைன்மெண்ட், ஏதோ ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும், இல்ல எனி பர்சனல் இதுக்காண்டி வருவாங்க. பட் அப்படி இருக்கிற டைம்ல 10 கண்டென்ட் ஒரே மாதிரி போச்சுன்னா பாக்குறவங்களோட மென்டாலிட்டி என்னவா இருக்கும், அது எவ்வளவு நேரம் பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் மெட்டாயே அனலைஸ் பண்ணும். ஜென்ரலா அனலைஸ் பண்ணிட்டு உங்க வீடியோ புஷ் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு என்னோட வீடியோ மாடியூலே ஸ்டைலு என்னன்னு இல்ல, யாரு இருந்தாலும் சரி அவங்க ஸ்டைல காப்பி பண்ணி புஷ் பண்ணாலும் அவங்கள ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. அவங்க ரெஃபரன்ஸா எடுத்துட்டு நீங்க புதுசா இன்னோவேட்டிவா யோசிச்சு அதை பண்ணுங்க. கண்டென்ட் பண்றதா இருந்தா கூட ஃபியூச்சர்ல கண்டென்ட் வைஸ்ல நான் அந்த ஐடியா கொடுப்பேன் உங்களுக்கு எல்லாருக்கும். சூப்பர். ஏன்னா சில பேர் நட்ராஜ் ப்ரோ ஏன் சொல்றாருன்னா, அவர் பார்த்திருக்காரு, அதனால சொல்றாரு. ஏன்னா ஒருத்தர் போட்டிருப்பாங்க, இந்த 5 டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு லீட்ஸ் வரும்ட்டு, அதே லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த லிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்துட்டு அதே இன்னொரு கான்டென்ட் ரைட்டர் இன்னொரு ரீல் கிரியேட்டர் வந்துட்டு அதே லிஸ்ட் உங்களுக்கு வேணுமா நான் அனுப்பிச்சு விடுறேன்ட்டு. ஸோ இது எல்லாம் காப்பி பேஸ்ட். இது மூலியமா உங்களுக்கு கிளைண்ட் வராது. ஓகேங்களா? ரியல் ப்ராப்ளம் ஆஃப் யுவர் கிளைண்ட்ஸ், நீங்க என்ன சால்வ் பண்ணீங்க, நீங்க என்ன ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணீங்க, ரைட்டுங்களா? நீங்க என்ன உங்களோட பிராண்ட்ஸுக்கு இல்ல உங்களோட கிளைண்ட்ஸுக்கு உங்களுக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்க, சோ அந்த திங்ஸ் நீங்க ஷேர் பண்ணி என்ன டிஃபரெண்டா இருக்கீங்க, அவ்வளவுதான் மேட்டர். அவங்க சொல்ல போற விஷயத்தை தான், அதாவது அந்த Facebook ஆட பத்தி நீங்க டீச் பண்றீங்களா, இல்ல வாட் எவர் இட்ஸ், நீங்க ஏதோ சொல்றீங்க, நீங்க என்ன டிஃபரெண்டா சொல்றீங்க, உங்களுடைய ஸ்டைலாவது அதை ஆட் பண்றீங்களா, நீங்க அவங்கள மாதிரியே சொல்றீங்களா, இவ்வளவுதான் எனக்கு பாயிண்ட். ஓகேங்களா? அந்த திங்ஸ் நட்ராஜ் ப்ரோ சொல்லியிருக்காரு. தனுஷ் ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க ப்ரோ? இன்னும் few more things. சேல்ஸ் ஃபோக்கஸ் சொன்னீங்க. சேல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும் ப்ரோ. அதான் ஸ்கில் செட். ஆக்சுவலா ஸ்கில் பாத்தீங்கன்னா இவந்தோ நீங்க மெட்டால ஒரு நல்ல ரிஸ்க் எடுத்தாலும் நீங்க கத்துக்கினே இருக்கணும் ப்ரோ. ஒரு நாளைக்கு கத்துக்கினே இருக்கணும். எனக்கு ஒரு கூகுளா கத்துக்கணும், மெட்டாஸ் கத்துக்கிட்டோம். அவன் புக்ஸ் நிறைய படிங்க. ஆக்சுவலா புக்ஸ் வீடியோஸ் படிங்க. இப்ப நீங்க லேர்ன் பண்ற ஃபுல் பாத்தீங்கன்னா மெட்டாஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு டூல் தான், கூகுள் ஆப்ஸும் ஒரு டூல் தான். நீங்க சிஸ்டம் லேர்ன் பண்றீங்க, ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா மேல ஒரு சைக்காலஜி சம்திங் இருக்கு. சைக்காலஜியை நீங்க ரன் பண்ணுங்க. ஸோ ஃபனல்ஸ் இப்படி ரன் பண்ணுங்க. அது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்ல போனா, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க லேண்டிங் பேஜ் இப்படி இருக்கணும் ரன் பண்ணுங்க. காப்பி இப்போ பாருங்க, காப்பியும் இருக்கும். இப்போ ஒரு லேண்டிங் பேஜ் இந்த காப்பி இருக்கும், அந்த காப்பி படிச்சாலே போதும் நான் கனெக்ட் ஆயிடுவேன். அந்த காப்பி ஃப்ரேம் பண்றது கத்துக்கோங்க எல்லாமே. அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு லேண்டிங் பேஜ், ஒரு வெப்சைட் இருக்குன்னா எனக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க, வெப்சைட் போயிட்டு ரெடி பண்ணி ஒரு 70,000 வெப்சைட் பண்ணி வருவாங்க, சேல்ஸ் வராது. நான் போயிட்டு 30,000 வெப்சைட் பண்ணி தரோம், சேல்ஸ் பிச்சுன்னு போகும். என்ன ரீசன்னா, பீப்புள் எதுக்காக வராங்க, பீப்புள் எதுக்காக, அவங்களுக்கு என்ன தேவை, இது யூஸ் பண்ண பெனிஃபிட் வருமா வராதா, ரிட்டர்ன்ஸ் வருமா வராதா, ரீச் ஆகுமா இல்ல, ட்ரஸ்ட். பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூல பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும் ப்ரோ. ஸோ எல்லாமே பொறுத்த மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க மெட்டா கூகுள் மட்டும் எக்ஸ்பெக்ட் இல்ல, ஓவரால் ஒரு பிராண்டோட பெர்ஸ்பெக்டிவ் திங்க் பண்ணும்போது என்னென்ன விஷயத்துல நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுல ஃபுல்லா நீங்க பார்த்தாதான் அப்போ நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். எவ்ரிதிங் எவ்வளவு செஷன்ல நம்ம சொல்லியிருப்போம், எல்லாருமே டெக்னிக்கல் பேஸ்டா போறாங்க ப்ரோ. சில பேர் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே அவ்வளவுதான். ஓகேங்களா? நிறைய பேர் அப்படிதான். நான் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மட்டுமே சொல்லல, எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா டெக்னிக்கல் ப்ரோ, இந்த ஆடியன்ஸை சூஸ் பண்ணலாமா, இந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாமா, இந்த இப்படி சூஸ் பண்ணலாமா, அதை இப்படி சூஸ் பண்ணலாமா, இந்த சூஸ் பண்றது எல்லாமே இன்னுமே வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப ஈஸி ஆயிடும். ஏஐ வந்து எல்லாமே சூஸ் பண்ற மாதிரி இப்பவே இருக்கு, இன்னும் நிறைய இதுவாயிடும். ஆனா லேண்டிங் நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய பேர் செஷன்ஸ் வர்றதே கிடையாது. நான் சொல்லியிருக்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? வந்த பீப்புள் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு இதை விட்டு இது இருக்கட்டும், இது ஒரு பாட்டு. ஆனா அது வந்த பிறகு லேண்டிங் பேஜ்ல அதுக்கான காப்பி என்ன இருக்கு, லேண்டிங் பேஜ்ல அந்த ஆஃபர் என்ன இருக்கு, ரைட்டுங்களா? அதுக்கான ட்ரஸ்ட் பில்ட் பண்ற திங்ஸ் என்ன வச்சிருக்கீங்க, டெஸ்டிமோனியல்ஸ் வச்சிருக்கீங்களா, இல்ல வேற என்ன திங்ஸ் வச்சிருக்கீங்க? ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட் தே ஆர் கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ இல்ல ஒரு சர்வீஸோ? இது மேல நீங்க அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரோ லீட் காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணட்டும்? இதெல்லாம் எவ்வளவு பேர் கேக்குறீங்க கொஸ்டின், ஒரு கொஸ்டின், ரைட்டுங்களா? ப்ரோ இது லீட் காஸ்ட் இது கம்மியா, லீட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுதோ கம்மியாகுதோ, ஆனா அது மூலியமா உங்களுக்கு ரைட்டான கிளைண்ட் வராங்களா, வரலன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதை பாருங்க.
ஓகேங்களா? இது கம்மி பண்றதோ ஜாஸ்தி பண்றதோ செகண்டரி. ஆனா குவாலிட்டி ஆஃப் த கிளைண்ட் இல்ல குவாலிட்டி ஆஃப் த கஸ்டமர்ஸ் கன்சிஸ்டண்டா வந்துட்டு இருக்காங்களா, அது வர்றதுக்கான லேண்டிங் பேஜ்ல என்ன பண்ணணும் நம்ம, அந்த ஃபோக்கஸ்டும் பண்ணுங்க. அதுதான் அவர் சொல்றாரு. ஓகேங்களா? லேண்டிங் பேஜ்ல திங்ஸ், அந்த ஆஃபர் திங்ஸ், அந்த காப்பி திங்ஸ், காப்பி ரைட்டிங் நீங்க லேர்ன் பண்றீங்க பாத்தீங்கன்னா, அந்த காப்பி ரைட்டிங் நம்ம எப்படி சொல்லலாம், டெக்னிக்கல் பார்ட் மட்டுமே நீங்க லேர்ன் பண்ணிட்டு ஆட்ல லீடு வரல ப்ரோ, மாடு வரல ப்ரோன்னு கேட்டீங்கன்னா வராது ப்ரோ. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான சேஞ்சஸும் நீங்க பண்ணணும். ரைட்டுங்களா? நட்ராஜ் ப்ரோ, ஸோ வாட் இஸ் யுவர் கோல் ப்ரோ, நெக்ஸ்ட் கோல்? அது கோல் தனுஷ் ப்ரோ இன்னுமே சொல்லல. தனுஷும் இன்னும் சொல்லல. ஏஐ ரிலேட்டடா மட்டும் கத்துக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ இல்ல இன் டர்ம்ஸ் கத்துக்க ரெவென்யூ பாத்தீங்கன்னா ப்ரோ, எங்களுக்கு பொறுத்த வரைக்கும்னா ஏம் அது ரெவென்யூ விஷயம் இல்ல ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு 1 லட்சம் அடிக்கணும் ஆசை வந்துருச்சு, அடிச்சிட்டோம். 3 lakhs அடிச்சிட்டோம். இப்போ விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்டேபிளைஸ் பண்ணணும். நம்ம அது ஏன்னு எனக்கு ஸ்டேபிளைஸ் தான் பண்ணணும். ஸ்டேபிளைஸ் என்ன சென்ஸ் நான் சொல்றேன்னா, ஐ ஹாவ் அன்டாப் ஏரியாஸ். அன்டாப் ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் நான் மெட்டாவனு கண்டணும், கூகுள்லயும் அன்டாப் பெஸ்ட் லிஸ்ட் ஆகணும். கூகுள் வரும்போது நான் அதுல கரெக்டா பண்ணணும். இப்ப அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ போனா அதுலயும் நான் கரெக்டா பண்ணணும். ஸோ வெப்சைட் நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் வெப்சைட்ல. இப்ப வெப்சைட் வரும்போது கரெக்டான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணி தரோம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஆல்வேஸ் அபவுட் த ரெவென்யூ, இட்ஸ் அபவுட் ஸ்டேபிளைசேஷன் ஆல்சோ. ஒரு வீடு இருக்குன்னா 4 பில்லர் இருக்கு. அந்த 4 பில்லர் போயிட்டு வீடு ஃபுல்லா கட்டிட்டு எவ்வளவு ரெவென்யூ வந்து ஒரு பில்லரை எடுத்துட்டா போதும், டவுன் ஆயிடும் சொல்ல போனா. இப்போ நாங்க என்ன பண்றோம்னா 2 பில்லர் எங்கிட்ட இருக்கு, இன்னும் 2 பில்லர் கட்டுறோம் எங்க எண்ட்ல பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேல வீடு கட்டுறீங்க. அது அப்புறமா வீடு கட்டுறோம். ஒரு 3 மாடி ஏறிடுச்சு 2 பில்லர் மூலமா. ஒரு 10 பில்லர் போகணும்னா நீங்க 2 மாடி கயிறு தான் போகணும். அப்புறம் நான் ஒரு பிராண்ட போயிட்டு நான் க்ரோ பண்றதுதான் பிளான் தவிர என் ரெவென்யூ க்ரோ பண்ற பிளான் இல்லை. ஒரு பிராண்ட் க்ரோ எப்படி ஆகும்னா, அவங்களும் சோசியல் மீடியா, வெப்சைட்டு, மெட்டா, கூகுள் ஆட்ஸ், கண்டென்ட் கிரியேஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணணும். அப்போ மீஷோ மார்க்கெட் பிளேஸ். ஜென்ரலா சொல்ல போனா ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர் அப்படிம்பாங்க. சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர்னா இந்த ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா மொத்த ஏஜென்சி டவுன்லோட் போகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியரை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம் எங்க எண்ட்ல இருந்து. அப்போ என்னன்னா இன்னொரு இந்த சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர் நாங்க ரெக்டிஃபை பண்ண என்ன ஆகும்னா, ஒரு இந்த இன்கம் வந்து ஸ்டெபிலைஸா வந்துட்டே இருக்கும். கன்சிஸ்டன்டா இருக்கும். அது எங்களுக்கு ஃபெயில் ஆகாது, டவுன்ஃபால் ஆகாது எதுவுமே. நிறைய பேர் வந்து பில்ட் பண்ணிடுவாங்க, போறதுக்கு சஸ்டெயின் ஆக மாட்டாங்க. சோ இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அந்த கிளைண்ட் வந்து என்ன பண்ணா நம்ம கூட ரொம்ப வருஷம் டிராவல் ஆவாங்க, அவங்க ஸ்கேல் அப் பண்ணா நம்ம கூட டிராவல் ஆவாங்க. அவங்க ஸ்கேல் அப் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணாலே போதும். நம்ம என்னென்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கிட்டாலே போதும். ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர் கேன்சல் பண்ணலாம். மல்டிபிள் சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர்ஸ் இருக்கும் ஒரு பிசினஸுக்கு. அந்த மல்டிபிள் சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளியர் அவுட் பண்றதுதான் தனுஷ் வந்து மென்ஷன் பண்றாரு. சூப்பர். எடுத்துனீங்கன்னா நோட்ஸ், இன்சைட்ஸ், இதுதான் இன்சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துங்க. இல்லை நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்க யாரானா சாட்ல நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தனுஷ் ப்ரோ, நட்ராஜ் ப்ரோ ஆன்சர் பண்ணுவாங்க. நிறைய क्वेश्चन கேட்டாங்க. Before going for the actual like Q&A bro, first of all congrats. ஓகேங்களா? நிறைய பேர் நிறைய டைம் எடுத்து பண்ண ஒரு திங்ஸை நீங்க ஒரு 6 monthsல நீங்க பண்ணிருக்கீங்க. எஃபர்ட்ஸ், ரைட்டான எஃபர்ட்ஸ் போட்டீங்க. ஒரு லக் கிடையாது, இது ஒரு சிஸ்டம். ரைட்டான ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்ணி, ரைட்டான ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி 6 monthsல நீங்க இதை அச்சீவ் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே அதுக்கு ஒரு ஃபயர் விடுங்க, ஒரு கங்க்ராட்ஸ் போடுங்க. ஏன்னா உங்க முன்னாடி பாஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு உங்களோட அண்ணனோ தம்பியோ தான். ஓகேங்களா? இவங்க எல்லாம் வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்கான ப்ரோ உங்க அண்ணன் தம்பியோ யாருன்னா வந்து பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்களா? இல்ல. எல்லாருமே ஒரு நார்மல் ஃபேமிலில இருந்து தானே எல்லாரும் நார்மல் தான் ப்ரோ. எல்லாருமே நார்மலான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் ஒரு பர் டேக்கு 16 hours உழைச்சேன் ப்ரோ. 6 months பொறுத்து 16 hours உழைச்சேன். மண்டே டு சாட்டர்டே சண்டே வரைக்கும் உழைப்பேன். நான் பார்க்கவே மாட்டேன். காலங்காத நான் ஜிம்மே போக மாட்டேன். ஜிம் போய் ஜிம் போற டைம் இருக்காது. 9 o'clock போனா 9:10 போட்டுருக்காங்க. ஒரு 6 மாசம் 10 மாசம் இல்ல ஒரு வருஷம் எஃபர்ட்ஸ் போடுறது தப்பே கிடையாது. ஓகேங்களா? இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் படிக்கிறாங்களும் வருஷ கணக்குல பாவம் எவ்வளவு ஹவர்ஸ் படிக்கிறாங்க. அந்த பொசிஷன் போனோம்னா நம்ம அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம போடணும். ஓகேங்களா? அந்த திங்ஸ் நீங்களும் இதெல்லாம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? எஸ் கைஸ். சோ இப்போ சில क्वेश्चंस நீங்க கேட்கலாம் ப்ரோ. சாட்ல போடுறாங்க, நீங்க அதெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க ப்ரோ. சாட்ல போறாங்க. ஓகே, சாட் போறோம் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு நியூவா சாட் பண்ண முடியும். ஆல்ரெடி சாட் பண்ணிருக்கீங்க. எனக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? அதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நானே படிச்சறேன் இல்ல நிர்மல் ப்ரோ படிச்சிராங்க. புக்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரோ, நான் ஒரு புக் சொல்றேன்னா .com சீரிஸ். இவர் நல்ல பெரிய பிக் மார்க்கெட்டர் ஆக்சுவலா வேர்ல்ட் லெவல்ல.
இயர் புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. லேண்டிங் பேஜ்ல இருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருந்து ஒரு கிளைண்ட் இங்க இருந்து ஒரு தேங்க்யூ பேஜ் வரைக்கும் போட்டிருக்காங்க. எப்படி இருக்கணும் தேங்க்யூ பேஜ் போட்டிருக்காங்க அதுல. ஸோ எவ்ரி திங் நீங்க போடும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு இது ஃபனல், ஒரு கஸ்டமர் தான் என்ன ஒரு ஜேர்னி இருக்கும் எல்லாமே. ஒரு பிராண்ட் க்ரோ பண்ற பார்த்தேன் உங்களால பொறுத்து ஒரு 5 lakhs தான் கொடுக்க முடியும். அண்ட் 5 lakhs ஒரு வாட்டி அச்சீவ் ஆயிடுச்சுன்னா கிளைண்ட் நீங்க 10-20 lakhs அச்சீவ் பண்ண வைக்கணும் கிளைண்ட்டுக்கு. அதான் கோல். அண்ட் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நீங்க 10-20 lakhs நீங்க அச்சீவ் பண்ண கொடுக்கலாம், அந்த கிளைண்ட் விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும் எல்லாமே பொறுத்த இருக்கும். அம்மா பாத்தீங்கன்னா இது காப்பி ரைட்டிங் சீக்ரெட்ஸ். இது நீங்க காப்பிரைட் எப்படி பண்றது, கண்டென்ட்லாம் செல் லைக் கிரேசி எவ்ரிதிங் நிறைய புக்ஸ் இருக்கு. இந்த புக்ஸ் நீங்க படிக்கணும் எல்லாமே ஒருத்தருக்கும். ஆமா லீட் ஜெனரேஷன் புக்ஸ் நிறைய புக்ஸ் போயிட்டு இருக்கு மார்க்கெட். நான் இப்ப படிக்கிறது டைம் கிடைக்க மாட்டேங்குது. டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. எஸ் எஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் क्वेश्चन. Yes bro, what is the best strategy you use in content writing? இப்போ கான்டென்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா நான் பண்றதுல ப்ரோ நட்ராஜ் தான் ப்ரோ. ஆக்சுவலா நான் கான்டென்ட் ரைட்டிங் போடுறது இல்லை. அவர் ஸ்கிரிப்ட் நட்ராஜ் ஸ்கிரிப்ட் பண்ணிடுறாரு வீடியோக்கு. நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். எனக்கு கான்டென்ட் ஸ்கிரிப்ட் வராது உண்மையா சொல்ல போனா. ஆனா ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு கிரியேட் பண்ண வராது. ஆனா அது படிக்கும் போது கரெக்டா நல்ல ஸ்கிரிப்டா கரெக்டா இல்லையா அது பார்த்து படிச்சா கன்வெர்ட் ஆகணும் இல்லையா அது எனக்கு தெரியும் தவிர எனக்கு கிரியேட் பண்ண தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ப்ரோ வேற ஏதாவது இருக்கா ப்ரோ? வாட் ஆர் த சர்வீசஸ் யூ ப்ரொவைட் கேட்டிருக்காங்க. ஒரு வெப்சைட்டு, மெட்டாஸ், கூகுள், மார்க்கெட் பிளேஸ் ப்ரோ எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். எல்லாமே சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷன் ப்ரொவைட் பண்றது இல்லை இப்போதைக்கு. சரிங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ரைட்டிங் ஹவு மச் யுவர் ரோல் செக்யூர்ட் ஃபீல்ட். ஒன் செகண்ட் ப்ரோ, ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் as Arun said AI is helping in content writing. So how much is your role secured in this field? ரோல்ஸ் செக்யூரா இருக்கு எல்லாமே எனக்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்படியே பொறுத்த வரைக்கும் ஹியூமன் தான் 1000 தான் ஹியூமன் தான் டிசைட் பண்றது. நீங்க கண்டென்ட் ரைட்டிங் எடுத்துக்கோங்க. நான் என்னோட கண்டென்ட்ஸ் எதுவுமே இது வரைக்கும் ஏஐ வச்சு ரைட் பண்ணியிருக்கேன். அந்த கண்டென்ட் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். நார்மலான ஒரு பர்சன் அதை படிச்சாங்கனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே இல்ல அவங்க எழுதுன அந்த ஏஐ கண்டென்ட் மூலியமா வீடியோ எடுத்தனாலே இது கொஞ்சம் ஹியூமனா இருக்காது. அந்த கண்டென்ட் எப்படி பார்த்தாலும் அந்த கண்டென்ட்டை ரீடிஃபைன் பண்றதுக்கு ஒரு ஹியூமன் டச் வேணும் அந்த இடத்துல கண்டிப்பா. சரிங்களா? சோ அதனால நீங்க வேணா ஒரு டாபிக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த கண்டென்ட்டோட ஸ்ட்ரக்சர் வேணா கத்துக்கலாம். எப்படி வச்சு ஈஸியா ஸ்ட்ரக்சர் பண்ண கத்துக்கலாம். ஓகே இந்த மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஏஐ கண்டென்ட் அப்படியே எடுத்து நீங்க வீடியோ மேக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் அச்சீவே ஆகாது கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு எந்த ஹுக்கு ப்ராப்பரா கரண்ட் ஜென்ரேஷன்ல இன்ஸ்டாகிராம்ல என்ன ஹுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாம் தெரியாது. அதுக்கு என்னன்னா இப்போ நீ இந்த கண்டென்ட் கேட்டிருக்க நான் கண்டென்ட் கொடுக்குறேன். ஆனா நம்மளுக்கு தான் என்னன்னா ஒரு ஹுக்குனா எப்படி இருக்கணும், ஒரு பாடினா எப்படி இருக்கணும், ஒரு கால் டு ஆக்ஷனா எப்படி இருக்கணும், இந்த 3 பில்லர்ஸும் தெரியும் ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ரைட்டரா. எந்த இடத்துல எந்த ஹுக் வச்சா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கரெக்டா இருக்கும், ஸோ அதுக்கு அடுத்தது எண்ட்ல என்ன ஹுக்கோட ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு தான் கிளியரா பண்ண முடியும். ஏஐ கேன் அசிஸ்ட் யூ பட் இட் கேன் நாட் ஓவர்டேக் யூ. அவ்வளவுதான் சிம்பிளா சொல்ல போனா. சேல்ஸ்ல எப்படி டே டு டே அப்டேட்டா லேர்ன் பண்ணிட்டு இருக்குது ப்ரோ? எனி நியூஸ் லெட்டர் சஜஷன்? ப்ரோ லெட்டர் சஜஷன்ஸ் இல்ல ப்ரோ. மோஸ்ட்லி நீங்க யூடியூப் பாருங்க. இன்ஸ்டாகிராம் நிறைய ரீல்ஸ் வரும். ஆக்சுவலா 1 minute ரீல் கொடுப்போம் அப்படி சஜஷன் பண்றது சொல்லிட்டு. ஸ்டோரிஸ் லிங்க் இருக்கு, ரெஜெக்ஷன் அண்ட் இது இருக்கு, நிறைய இருக்கு. ஆக்சுவலா சேல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க பெட்டர் என்ன பண்ணா யூடியூப்ல நிறைய கண்டென்ட் இருக்கும். ரீல்ல நீங்க ரீல் போட நிறைய சேல்ஸ் பர்சன் கொடுப்பாங்க அந்த சஜஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் தேர்ட் புக் த ஆர்ட் ஆஃப் பர்சுவேஷன் ஒரு புக் இருக்கும். ஆக்சுவலா இன்ஃபுளுன்ஸ் அண்ட் த ஆர்ட் ஆஃப் பர்சுவேஷன் சொல்லிட்டு அந்த புக் படிங்க. அந்த புக் ஒன்று போதும் உங்களால சேல்ஸ் பண்றதுக்கு. ஒரு பீப்புள சைக்காலஜி கரெக்டா சொல்லியிருப்பாங்க. ஏன் சேல்ஸ் பீப்புள் ஆளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு புக்கிங்ஸ் பண்ண முடியுது, ஒரு கார் பண்ண முடியுது, ஒரு கார் புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஏன் நம்மளால பண்ண முடியல? அவங்க சேல்ஸ் அந்த கார் ஷோரூம்ல ஒரு சேல்ஸ் டெக் வச்சிருப்பாங்க. நீங்க உள்ள போனாலே அதுமே நீங்க வாங்கிட்டு வந்துருவீங்க. இதுக்கு என்ன பண்ணீங்க எதுவும் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா வாங்கியிருப்பீங்க பொருள். அவங்க எதுவும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தா எல்லா ஹியூமனுக்கும் அப்ளிகேட் ஆகும் சொல்ல போனா. அதுல புக்ல கிளியரும் கரெக்டா கொடுத்துருப்பாங்க சொல்லப்போம். அந்த புக்ஸ் நீங்க படிங்க, யூடியூப்ல பாருங்க. இன்ஸ்டா ஐடி பாத்தீங்கன்னா நீங்க டிஃபரண்ட் சோஷியல்னு ஒரு இன்ஸ்டா ஐடி இருக்கும். அண்ணன் ரொம்ப பெருமையா இருக்கேன். ஹாப்பி டு see you. தேங்க்யூ ப்ரோ. இன்னொரு ஒருத்தர் கேட்டிருக்காரு, யுவர் சஜஷன் 10K for 10 clients to achieve 1 lakh or 1000 rupees for 100 clients. நீங்க 1000 rupees 100 clientsக்கு சார்ஜ் பண்ணீங்கன்னா மார்க்கெட் ரேட்டையே பிரேக் பண்ணிடுவீங்க. அதாவது இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒன்னு இருக்கணும் எப்பவுமே. லைக் அந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மார்க்கெட்டிங் வில் லுக் சீப் ஜென்ரலா. ஸோ அந்த மாதிரி என்னைக்குமே ஒரு விஷயத்த பிரேக் பண்ணக்கூடாது. என்னைக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். மினிமம் டு மினிமம் என்னோட சஜஷன் என்னன்னா
நான் சார்ஜ் பண்ற அளவுக்கு சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லல. பட் பேர் மினிமமாவது ஒரு 10K மேலேயாவது சார்ஜ் பண்ணுங்க ஒரு கிளைண்ட்டுக்கு. அதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்படி சார்ஜ் பண்ணீங்கன்னா தான் அப்கமிங்ல எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டாக்ஸி டிரைவருக்கு நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வெளியே வரீங்க, டாக்ஸி புக் பண்ண போறீங்க, இல்ல ஆட்டோ புக் பண்ண போறீங்க. அங்க ஒரு 10 ஆட்டோக்கார் நிக்கிறாங்க. 10 ஆட்டோக்கார் கிட்ட நீங்க ஒரு இடத்த கேட்டாலும் எல்லாரும் ஒரே ரேட் தான் சொல்லுவாங்க. ஏன் அந்த ஒரே ரேட் சொல்லணும்? அவங்க ஒருத்தர் கம்மி பண்ணி சொல்லி எல்லா ஷேரையும் எடுத்துட்டு போலாம்ல. அப்போ ஒருத்தர் கம்மி பண்ணாருன்னா மத்த எல்லாரும் அந்த இடத்துல கம்மி பண்ணணும். அண்ட் மத்த பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்து மேல ட்ரஸ்ட் போயிடும். என்னடா இவன் இவ்வளவு கம்மியா இருக்கிற விஷயத்த வந்து இவ்வளவு ஹை பண்ணி பேசுறான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். அந்த தாட் வரக்கூடாது. சோ ரொம்ப மினிமலா வைக்காதீங்க பிரைசஸ். மினிமம் ஒரு கிளைண்ட்டுக்கு 10Kயாவது சார்ஜ் பண்ணுங்க, தப்பு இல்ல, பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டான டேலண்ட் இருக்கு, கரெக்டான நாலேஜ் இருக்கு, என்னால ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும்னா அந்த கிளைண்ட் எடுத்து சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஸ்கேல் அப் பண்ணுங்க. அந்த கிளைண்ட்டை வச்சு அந்த ஒரு கிளைண்டே நீங்க 1 lakh புஷ் பண்ணலாம் தாராளமா. சூப்பர் ப்ரோ. கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் நீங்களே ஷூட் பண்றீங்களா எப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல ப்ரோ, கிளைண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் கொடுத்துரும் ப்ரோ. கிளைண்ட் எண்ட்ல கொடுத்துருவாங்க எல்லாமே சொல்ல போனா. அது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ப்ரோ. அதே மாதிரி ஒரு ப்ரோ கிட்ட யூ செட் 80 clients 80L ரெவென்யூ, ஸோ யூ ஆர் ரெக்கரிங் கிளைண்ட்ஸ் பேயிங் 10K per month ஆவரேஜ் ஃபார் மெட்டாஸ் கேட்டிருக்காங்க. இல்ல ப்ரோ, 10K பே பண்றது இல்லை யாரும் பொறுத்த வரைக்கும். இனிஷியலா 10K வாங்கிட்டு இருந்தா இப்ப யாரும் பே பண்றது இல்ல. 80 clients இருக்கும் போது டிபெண்ட்ஸ் சொல்ல போனா. இப்போ சில இடத்துல பாத்தீங்கன்னா நான் சில கிளைண்ட்டுக்கு மார்ஜினா பண்ணி தருவேன், சில கிளைண்ட் மார்ஜின் பண்ணி தருவேன். அது ஏன் நான் பண்ணி தரேன்னா எனக்கு அந்த பிராண்ட்னால ஈடுபாடு இருக்கு. எனக்கு பொறுத்த பிராண்ட் க்ரோ ஆகணும், தென் கம்பேர்ட் டு ப்ராஃபிட். அந்த பிராண்ட்க்கு பொட்டன்ஷியல் இருக்கு, அவங்க பண்ணீங்கன்னா எனக்கு லேக்ஸ் எடுக்க முடியும். அந்த பொட்டன்ஷியல்னா எனக்கு மார்ஜின் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க நான் பண்றேன்னு சொல்லிட்டு சில பிராண்ட்ஸ் போயிடுவேன். சில பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன் நான் இவங்களுக்கு. ஸோ பிராண்டுக்கு தான் என்னோட ஹார்ட் வில்ல தான் நான் மாற்றுவேன் எவ்ரிதிங். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு கிளைண்ட் கம்மியாக சார்ஜ் பண்ணுவேன், அதிகமாக சார்ஜ் பண்ணுவேன். ஒரு கிளைண்ட் தான் மார்ஜினா பர்ட் பண்ணுவேன். ரெண்டாவதே பொறுத்த வரைக்கும் அந்த பிராண்ட் சுச்சுவேஷன், ஓனரோட சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஓனர் பாத்தீங்கன்னா அவர் போயிட்டு 2-3 ஏஜென்சி போய் ஏமாத்திருப்பாங்க, லாக்ஸ்ல போயிருப்போம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் சார்ஜ் பண்ண மாட்டேன். நீங்க தாங்க, உங்க ரெவன்யூல நான் ஒரு டீல் பேசுறேன், சேலஞ்ச் இது, நீங்க ரெவன்யூ தாங்க, அமௌண்ட் இல்ல ரெவன்யூ எடுத்தோம்னா அவர் ஒத்துக்கிறாரு பேமெண்ட் தரதுக்கு. சம்டைம்ஸ் ரெவன்யூ நான் கொடுக்க மாட்டேன். கிளைண்ட்டுக்கு பொறுத்து 4 hours ப்ராஃபிட். இந்த லாஸ்ட் மந்த் பார்த்துருக்கோம் கிட்ஸ்கின் பிராண்ட், ஒரு கிளாத்திங் பிராண்டு. அந்த பிராண்ட் பொறுத்த வரைக்கும் முதல் 4 lakhs நான் கொடுக்குறேன். அவங்க சொல்றாங்க கிட்ட எனக்கு காமிக்கிறாங்க, பாருங்க ப்ரோ எனக்கு இவ்வளவு ஒரு ஆட் ரன் பண்றேன், இவ்வளவு கடை வாடகை இருக்கு, எனக்கு இவ்வளவா இருக்கு, நான் காசு வரும் போது உனக்கு நான் கேட்கறவங்க கொடுத்துட்றேன், காசு வர இந்த 4 hours ஆக்சுவலா பேமெண்ட் வர கஸ்டமர் சொன்னாரு. சரி ஓகே பிரச்சனையே இல்லை ப்ரோ, 4 மாசம் எனக்கு கரெக்டா கொடுத்தீங்க, இந்த மாசம் எனக்கு கொடுக்கல பேமெண்ட் அவர் போயிட்டு. சரிங்களா, இல்ல பரவாயில்ல ப்ரோ விடுங்க, நான் பாத்துக்கிறேன், இந்த மாசம் ரெவன்யூ கொடுத்துறேன், நெக்ஸ்ட் மந்த் பாத்துக்கலாம் நான் சொல்லிட்டேன். இப்ப ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது நான் ஃபியூச்சர்ல என்ன கேட்டாலும் எனக்கு கொடுக்க ரெடியா இருப்பாரு, நான் அவரு கம்மி பண்ணாலும் எனக்கு கம்மி பண்ண அமௌண்ட் ரெடியா இருப்பாரு. சொல்ல போனா கஸ்டமரோட கிளைண்டோட மென்டலி அவருக்கு நல்ல கிளைண்ட்டுக்கு பண்ணலாம், அந்த கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களாங்க. 10K அது இல்லைங்க ப்ரோ. இ-காமர்ஸ் ப்ராடக்ட் சேல்ஸா மெட்டா ஆட் பண்றீங்களா இல்ல மீஷோ, ஃபிளிப்கார்ட், மீஷா ப்ரோ? இ-காமர்ஸ் பொறுத்திருக்கும் மெட்டா போறது கொஞ்சம் ஈஸி ப்ரோ. சரிங்களா, சோஷியல் மீடியா டெஃபினட்டா இருக்கணும். நீங்க ஆர்கனைசேஷன் தான் போகலாம். மார்க்கெட் பிளேஸ் ரொம்ப டஃப், எல்லாரும் பண்ணலாம், ரொம்ப டஃப் இருக்கும். நீங்க மெட்டாஸ் போறது பெட்டர். சரிங்களா, அதான் கிளைண்ட்டுக்கு கிரியேட்டிவ் நீங்களே ஷூட் பண்ணி. இல்ல ப்ரோ நான் பண்றது இல்ல, நேம் ரிப்பீட் பண்ணுங்க, புக் நேம். எஸ் தனுஷ். எஸ் சார் சொல்லுங்க நிர்மல் ப்ரோ. அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. இல்ல அவருக்கு நிறைய பேர் வந்து நீங்க 10K தான் சார்ஜ் பண்ணிருக்கலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல ஒரு சொன்னாரு 40K சார்ஜ் பண்ற கிளைண்ட் ஒரு வேணாம்னு சொல்லிருக்காரு. சோ it depends on the clients. அவர் சார்ஜ் பண்றது 10K அப்படின்ற மாதிரி. நம்ம இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து மாசம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 50 lakhs worth of சேல்ஸ் எடுத்துட்டு வரீங்க. சரிங்களா, அந்த கிளைண்ட் கிட்ட போயிட்டு நான் 10 lakh தான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா at the end of the day நீங்க தான் லூசா இருப்பீங்க. ஏன்னா நீங்க 10 lakh அந்த கிளைண்ட்டுக்கு 50 lakhs நீங்க சேல்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க் நீங்க போடணும். சும்மா நீங்க ஒரு ஒன் டேல ஒரு 1/2 hour மட்டும் கேம்பெயின் ரன் பண்ணிட்டு அப்படி உட்காந்துட்டு அவங்களுக்கு அப்படி அந்த எடுத்துட முடியாது. ஒரு நாளைக்கு நீங்க மினிமம் உங்களுக்கு 5-6 கேம்பெயின் லான்ச் பண்ணணும். அப்புறம் ப்ரீவியஸா அந்த கேம்பெயின் அனலைஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு 2 days கழிச்சு அந்த கேம்பெயின் டவுன் ஆயிடுச்சுன்னா திரும்பி இன்னொரு கேம்பெயின் லான்ச் பண்ணணும். அப்போ உங்களுக்கு எவ்ரிடே அங்க ஒர்க் இருந்துட்டே இருக்கும். அப்போ அந்த கிளைண்ட்டுக்கு நீங்க ஒரு 50 lakh சேல்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் அந்த கிளைண்ட் கிட்ட நீங்க தாராளமா ஒரு 80,000 to 90,000 சார்ஜ் பண்ணலாம், தப்பே கிடையாது. யாரெல்லாம் சப்போர்ட் கால் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, யாரெல்லாம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, இதே தான் ஆன்சரா சொல்லிருக்கீங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எவ்வளவு ரூபா சார்ஜ் பண்ணலாம், இது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க எவ்வளவு அவங்களுக்கு வந்து ரெவன்யூ எடுத்து கொடுக்குறீங்க. அவ்வளவுதான் மேட்டர். அதை தான் நீங்க பண்ணணும், அதை தான் இவங்க பண்றாங்க. அவ்வளவுதான், அது மட்டும் தான் உங்களோட சார்ஜ் வந்து டிசைட் பண்ணும் ஃபியூச்சர்ல. அது மட்டும் தான் யாரெல்லாம் நீங்க ரெவன்யூ கொண்டு வரீங்க அவ்வளவுதான் மார்க்கெட்டோட வேலை. அது இல்லைன்னா நீங்களால வந்து 1 லட்ச ரூபா, நான் பெரிய பிராண்டு, எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால நான் 1 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுவேன், அந்த ஸ்டோரி எல்லாம் இதுக்கப்புறம் கிடையாது. நீங்க அவங்களுக்கு ரெவன்யூ எவ்வளவு கொண்டு வரீங்க, அவ்வளவுதான் மேட்டர்.
அதான் ப்ரோ 2 ஒருத்தர் ஸ்டார்டிங் கிளைண்ட் இருக்காங்க, யாவும் இருக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க 5K தான் பே பண்ணாங்க. அப்போ ரிசல்ட் கொடுத்தோமா 10K ஆச்சு, 15K ஆச்சு, இப்போ 30K கிட்ட பே பண்றா, 35 போகுது எனக்கு சொல்லப்போ அந்த கிளைண்ட். சரிங்களா? அப்போ இப்ப அந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா 6 ஏஜென்சி வந்தாங்க. 6 ஏஜென்சி ரிசல்ட் கொடுக்க முடியல. நான் 7வது ஏஜென்சி. நான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் அருண் குட் டெக்னிக் வச்சு தான் இந்த ரீச் பண்ணேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. கிளைண்ட் நான் பேசி இப்போ அந்த கிளைண்ட் கண்டினியூ பண்றாங்க எல்லாருமே பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காரு, அவங்க ரெவென்யூ மேக் பண்ண வச்சிருக்காரு, அதனாலதான் கண்டினியூ பண்றாங்க. அதுதான் இப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிளைண்டோட ஒரு மென்டாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இல்ல ப்ரோ 10K பண்ணணும்னா அந்த கிளைண்ட் போயிருப்பாரு, 30K எனக்கு வந்திருக்காது, 35K இனிஷியலா ஹானஸ்டா சொல்றேன், அந்த கிளைண்ட்டுக்கு வெறும் 2K சார்ஜ் பண்ணோம், வெறும் 2000 தான் மந்த்லி சார்ஜ் பண்ணோம். வெப்சைட் நாங்க வெறும் 5000 பண்ணி கொடுத்தோம் ஸ்டார்டிங்ல. ஏன்னா அந்த கிளைண்ட் ஆல்ரெடி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ரொம்ப அஃபெக்ட் ஆகி ஒரு மார்க்கெட்டிங்கே வேணான்ற நிலைமையில இருந்தாங்க. எங்களுக்கு பொட்டன்ஷியல் தெரிஞ்சது அந்த கிளைண்ட் கிட்ட. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சொன்னோம், நீங்க எனக்கு 2K கொடுங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். பட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க எனக்கு மந்த் எண்ட்லயே நான் என்ன பேமெண்ட் சொல்றோம் அதை எனக்கு ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு. தேவர் லைக் ஓகே நீங்க ரிசல்ட் சேல்ஸ் எடுத்துட்டு வாங்க, நான் பண்றேன் அப்படின்ட்டாங்க. நான் வந்து 2K தரேன், நீங்க 2K கொடுங்க, அதுக்கு அடுத்து நீங்க எனக்கு இந்த பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு அவங்க டிமாண்ட். எடுத்த உடனே எனக்கு இந்த பேமெண்ட் கொடுத்தாதான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணல. அந்த டீல் அப்படிதான் போயிருக்கு. ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கேட்ட சார்ஜ் அவங்க வந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பீப்புள் இருக்காங்க, நிறைய பே பண்றதுக்கு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஏஜென்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே ஏதோ ஒண்ணு பிராண்டிங் பண்றான்ட்டு சேவத்தை பார்த்து பேச விட்டு வியூஸ் மட்டும் ஏத்திருப்பாங்க, ஃபாலோவர்ஸ் மட்டும் ஏத்திருப்பாங்க, சேல்ஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. ஓகேங்களா? சோ அப்போ அந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரியான ஏஜென்சி 5000 ரூபாயோ 2000 ரூபாய் எவ்வளவு மணி மேட்டர் கிடையாது. நாம அங்க ரிசல்ட்ஸ் கொடுக்குறோமா, அது மூலியமா நம்ம அவங்களுக்கு ட்ரஸ்ட கெயின் பண்றோமா, ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்து அப்புறமா காசு வாங்குறோமா, அதுதான் அவங்க பாக்குறாங்க. பட் நான் என்ன சொல்றேன் என்னன்னா, நான் பிரைஸ் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் என்னன்னா, லைக் மார்க்கெட் பிரைஸ் கம்மி பண்ணிடாதீங்க அப்படின்னு. அது ஏன் சொல்லியிருந்தேன்னா, நான் இப்ப பண்ணது என்ன நீங்க சொல்லலாம், ஏன்னா நீங்களே 2000 ரூபாய்க்கு பண்ணீங்க, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்மி பண்ணாதீங்க, என்னடா லூஸ் மாதிரி பேசுறேன் அப்படின்னு. அது இங்க மேட்டர் இல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் அதுக்கு அடுத்தது ஒண்ணு சொல்லி நான் அவங்க கிட்ட 2000 நான் இப்போ ஒர்க் பண்றேன், ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமே என் பேமெண்ட் வந்து நீங்க இது கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் பேசியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ணுங்க. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கிளைண்ட் கிட்ட பொட்டன்ஷியல் இருந்திருக்கு, நல்ல ப்ராடக்ட், அவங்க நிறைய பேர்கிட்ட அடிபட்டதெல்லாம் அவங்க கிட்ட ட்ரஸ்ட் இல்ல, இவங்களை நம்பல, இவங்களால பண்ண முடியுன்ற நம்பிக்கை இவங்களுக்கு இருந்திருக்கு, ஆனா அவங்க கிட்ட வந்து ஒன்னும் நம்பல. சோ அங்க பேரியரை உடைக்கிறதுக்காக ஒரு 2K வந்து இனிஷியலா சார்ஜ் பண்ணிருக்காரு. அவங்களை வந்து இவர் 2K தான் சார்ஜ் பண்ணல, அந்த பேரியர் உடைக்கிறதுக்கு. ஏன்னா அவர் 6 பேர்கிட்ட அடி வாங்கியிருக்காரு. நான் வந்து மாசம் எனக்கு 20000 ரூபாய் கொடுனா அவரு ஓடிடுவாரு. ஃப்ரீயாவே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாலும் அது எத்திக்கலா இருந்திருக்காது. நான் ஃப்ரீயா பண்ணி தரேன் உங்களுக்கு, நீங்க எனக்கு முடிச்ச உடனே பேமெண்ட் கொடுங்க, உங்களுக்கு ஒன் ஸ்டார்ஸ் அப்படி இருந்தாலும் அது எங்களோட ஸ்டாண்டர்டுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இனிஷியலா ஒன்று சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க அந்த ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணோம் உங்களுக்கு. bro ஒரு மெயினா क्वेश्चंस நம்ம போயிடலாம். what are the 3 qualities in நல்ல question, what are the 3 qualities that you look for hiring people in your team, especially first one behavior bro. ஆக்சுவலா அவங்க கரெக்ட்டா பாத்தீங்கன்னா ரிசல்ட் கண்டென்ட் தெரியல. நான் நிறைய என்னோட டீம் மெம்பர் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் தான் சொல்லி தரேன் அவங்களுக்கு. அவங்க போயிட்டு ஸ்பெஷலிஸ்டா வரல, அவங்க கத்துக்கிட்டு என்கிட்ட வரல, என்கிட்ட வந்து தான் கத்துக்கிட்டு இந்த போய் ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது பிஹேவியர் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் போயிட்டு ப்ரோ எனக்கு நாளைக்கு லீவ் தேவை, எனக்கு இது பண்ண தெரியல, இதுதான் இஷ்யூ, நான் பண்றேன் கிளியர் மென்ஷன் பண்ணல, பிரச்சனையே இல்லை எனக்கு சொல்ல போனா. அந்த கம்யூனிகேஷன் டெடிகேஷன் கரெக்டா இல்லை. ஒரு டெடிகேஷன் விஷயம் தெரியாது. நீங்க போய் நீங்க என்கிட்ட ஒர்க் பண்றீங்க, ஏன் ஒர்க் பண்றீங்க, ரீசன் என் ரிசல்ட், நான் என்னோட ஸ்கில் கத்துக்கணும், என்னோட ஸ்ட்ராட்டஜி கத்துக்கணும், என்னோட ரிசல்ட்ஸ் போயிட்டு உங்களுக்கு பிராண்ட் ஹினான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கணும். அப்போ என் பிராண்ட் கத்துக்கும் போது தப்பா ஒர்க் பண்ணிட்டு போயிட்டேன் எப்படி இருக்கும்? அது கரெக்டா எஜுகேஷன்ல தானே கேர்லெஸ்னஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கா பாப்பனா. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா என் பிராண்டுக்கு நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணும் கம்பேர்ட் டு த அதர். இவங்க இப்ப நான் எடுக்கிற பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்க போய் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, நான் பண்றேன் டெடிகேஷனா அந்த இப்பெல்லாம் சூஸ் பண்ணி எனக்கு நிறைய ஸ்கில் தெரியுங்க, அது தெரியும் இது தெரியும் அவங்க சூஸ் பண்ற பதிலா நீங்க ஒர்க் பண்ணா காலுன்னு வரைக்கும் எனக்கு தெரியும் பிராண்டுக்கு கஷ்டப்பட்டு நான் உழைச்சு நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன், நான் உங்களுக்கு புஷ் பண்ணுவேன், நான் டெய்லி உங்களுக்கு கேள்வி கேட்பேன், அந்த பர்சன் தான் நான் வைப்பேன்னு சொல்ல போனா. சந்தோஷ்னு ஒருத்தர் இருந்தாரு, செகண்ட் டைம் வந்தாரு, எனக்கு டெய்லி மெசேஜ் போடுவார், ப்ரோ எனக்கு நான் ஃப்ரீயா பண்றேன் ப்ரோ, அது ஃப்ரீயா தான் வேணாம் ப்ரோ. அவர் பாத்தீங்கன்னா இப்ப என் கூட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சேலரியில நான் கொடுத்து வைக்கிறேன். இப்போ 6 months பாத்தீங்க அவர் மேனேஜர் பண்ண போறேன் பிராண்டுக்கு ப்ரொமோட் பண்ணும்போது. அவர் தான் மேனேஜர் சொல்ல போனா. நம்ம கம்யூனிட்டி தான். அவர் நான் சொல்லிட்டேன் ப்ரோ 6 months நீங்க தான் மேனேஜர், இதுல ஒரு பிராண்ட் நீ ஹேண்டில் பண்ணணும், நீங்க கேமிட் டச் பண்ண மாட்டீங்க, நீங்க தான் ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அந்த டைம்ல அவர் டெடிகேஷன் இப்ப கூட ஒரு நாள்
ஒரு 10 hours மேல உழைக்கிறாரு அவர் போயிட்டு. சரிங்களா? இப்போ அந்த உழைக்கிற விஷயம் தான் நம்மளுக்கு என்னையும் உழைக்கும், அவரையும் அந்த இது பண்ணும். இப்போ அவர் பண்ணாதான் நான் வளர முடியும். நான் வளரதான் கீழே இருக்க பர்சனும் வளர முடியும். இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின் ப்ரோ. விஷால் ப்ரோ, உங்களோட கொஸ்டின் புரியல. நானும் படிச்சு பார்த்தேன். மெட்டா ஆட்ஸ் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அப்புறம் எந்த பார்ட் மெயின், கிரியேட்டிவா டார்கெட்டிங்கா? ப்ரோ கிரியேட்டிவ் தான் ப்ரோ. சொல்ல போனா 70% கிரியேட்டிவ், 30% டார்கெட்டிங் ப்ரோ. இப்ப என்ன நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு வந்திருக்காங்க ஆடிட் பண்றதுக்கு. ஒரு டார்கெட்டிங் இல்ல அதுல பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா கிரியேட்டிவ்ஸ் தான். சரிங்களா? நீங்க போயிட்டு இப்ப ஃபீச்சர் பொறுத்து எப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்திருக்கு. நீங்க டார்கெட்டிங் போயிட்டு 30% ஒர்க் அவுட் ஆகும். கிரியேட்டிவ்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு ரிசல்ட் வரலன்னா நீங்க டார்கெட்டிங் மட்டும் ரீசன் இல்ல, உங்க கிரியேட்டிவ்ஸ் ரீசன் இருக்கு. ஏன்னா நீங்க உமன் டார்கெட் பண்ணாலும் மென்னு காமிக்கும். நீங்க பிரைடல் சர்வீஸ் நீங்க பண்றீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க பொண்ணை காமிக்கும் போது பாத்தீங்கன்னா வீடியோல உங்களுக்கு பையன் தான் வருவான். ஏன்னா பையன் ஃபீல்ல டிஃப்ரெண்டா பொண்ணுங்க வருவாங்க, பொண்ணுங்க ரீல்ஸ் தான் வரும். அப்ப என்ன ஆகும், அந்த வீடியோல பார்த்து மென்ஷன் பண்ணு பிரைடல் மேக்கப்னு. பசங்களுக்கு மைடப் மேக்கப்னா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப இவன் நீ நீசன் டார்கெட் பண்ணாலும் மெட்டா என்ன திங்க் பண்ணா இவன் தான் கரெக்டான அவன் தான் போவோம் சொல்ல போனா. சரிங்களா? கிரியேட்டிவ் முக்கியம். ரிசல்ட் சொல்லனா ஃபர்ஸ்ட் டார்கெட்டிங் போல கிரியேட்டிவ் கரெக்டா இருக்க பாருங்க, கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஆமாங்க. So bro, knowing a Google ad is a must bro to survey with a bro. இவர் என்ன சொன்னாரு பாத்தீங்களா? என்ன எல்லா செட்டப்லயும் இருக்கணும்னாரு. வெப்சைட், காப்பி, and then creative, and then வெப்சைட், Facebook ad, Google ad எல்லாமே இருக்கணும். உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது அதுதான். மார்க்கெட் பிளேஸ் இனிஷியலா நீங்க எல்லாத்தையும் பண்ண முடியாது உங்களால. அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிக்கோங்க ப்ரோ. நான் சொல்றது இங்க லேர்னிங் தான். நீங்க சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்ல லேர்ன் பண்ணிக்கோங்க. யாருக்கு என்ன கேட்பாங்க, எது ஒர்க் ஆகுன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம மெட்டால ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். அப்பதான் கூகுள் போகணும். கூகுள் ஸ்பெஷலிஸ்ட் ஆக ஆரம்பிச்சாரு. அவருக்கு டீம் இருக்கு. அவர் இப்ப ஸ்கேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆஷிக்னு கேட்டிருக்காங்க, கிரியேட்டிவ் நீங்க பண்ணலனா, கிரியேட்டிவ் நீங்க கிளையண்ட்ஸ்க்கு பண்றீங்கன்னா அதான மெயின் சர்வீஸ்னு சொல்றாங்க. கிரியேட்டிவ் மட்டும் தானே அதுதான் ப்ரோ. இப்ப பாத்தீங்க கிரியேட்டிவ் பொறுத்திருக்கும் வீடியோகிராஃபர் வேணும் ப்ரோ, கண்டென்ட் ரைட்டர் வேணும் ப்ரோ. சொல்ல போனா சரிங்களா, அந்த பர்சன் உட்காரணும். எனக்கு அந்த ஸ்கில் செட்டே இல்ல ஆக்சுவலா. நான் ஒரு கிரியேட்டிவ் ஏஜென்சி இருக்குன்னா கிரியேட்டிவ் இப்போ ஒரு கிரியேட்டிவ் நல்லா இருக்கு நல்லா இல்ல கரெக்டா பண்ணணும் சொல்லிட்டு எனக்கே நாலேஜ் இல்லையே. நான் ஒரு பர்சன் ஹையர் பண்ணா அவனுக்கு நாலேஜ் இருக்கு இல்லையா எனக்கு கண்டுபிடிக்க முடியாது கரெக்டா. அதுல நான் ஸ்கில் பண்ணா பர்சனே வைக்க முடியும். கூகுள் ஆட்ஸ் போயிட்டு நான் ஒரு பர்சன் வைக்கிறேன். ஒரு என்ன ஆச்சுன்னா நான் ஒரு பர்சன் ஹையர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷ் நீங்க கேட்க கொஸ்டின் கரெக்ட் தான் ப்ரோ. பட் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டா அண்ட் அந்த ஹேண்ட்லிங்ல இருக்காரு. நான் தான் பாத்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேட் பண்ணி சேல்ஸ் லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணாம சேல்ஸுக்கு ஒர்க் பண்ணாம இப்போ ரேண்டமா ஏதோ ஒரு ஸ்டஃப் எடுத்து போட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் 1 வீக்குக்கு ஒரு கண்டென்ட் போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, நான் லைவா நடக்கிற கண்டென்ட்ஸா எடுத்து போடுறேன். சும்மா பிளாபர் பண்ணல எதையும். அப்படி நான் பிளாபர் பண்ணேன்னா என்ன வேணா பேசலாம். அப்படி இருக்கிறப்போ என்னோட டீமுக்கு நான் தான் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ அது மாதிரி கிரியேட்டிவ் ஏஜென்சி வந்தா தனுஷ் அவர் கிளியரா சொல்லிட்டாரு, எனக்கு கிரியேட்டிவ் லைன்ல அந்த அளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் இல்ல. ஸோ அதனாலதான் நான் பண்ணாம இருக்கேன். அப்போ கிரியேட்டிவ் லைன் எக்ஸ்பர்ட் இருக்கிறது நான் தான். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா எங்க சொந்த பிராண்டுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கே இங்க கொஞ்சம் ஒர்க் கன்செப்ட் ஆயிருது. அதுக்கு அடுத்துதான் நான் பாத்தீங்கன்னா அடுத்த பிராண்ட்ஸுக்கு நான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஒரு பிராண்டுக்கு உட்காந்து கண்டென்ட் எழுதுறேன்னா மினிமம் ஒரு ஸ்கிரிப்டுக்கு நான் 15 to 20 minutes எடுப்பேன். அந்த கிளைண்ட் கிட்ட டீடைல்ஸ் கேட்பேன், என்ன நடந்துச்சு உங்க பிராண்ட்ல, ரீசெண்டா ஏதாவது நல்ல இன்சிடென்ட் சொல்லுங்க. சோ இப்போ உங்க மெட்ரா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கிளியரா டீடைல்ஸ் கேட்டு பண்றப்பதான் நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும் கண்டென்ட்ல. நார்மலா 10 to 15 ஒரு ஏஜென்சியா நீங்க கொடுங்க, நான் மெட்டால ஒரு 30 ஸ்கிரிப்ட் போட்டு தரேன் உங்களுக்கு, 30,000 கண்டென்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியும். பட் அது வேல்யூபிளா இருக்காது. தனுஷ் எப்படி மெட்டாக்கு வேல்யூபிளான கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறாரோ அதே மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூபிளான சர்வீஸ் கொடுக்குறோம். அதனாலதான் நாங்க கண்டென்ட் கிரியேஷன் பண்ணாம இருக்கிறோம் எங்க சைட்ல இருந்து. அதுதாங்க. ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு பர்சன் ஹையர் பண்றதுனால போயிட்டு அவர் ஒர்க் பண்ண சொல்லிட்டு நம்பிக்கை இல்லை. அந்த டைம் போது அவர் கரெக்டா பண்றத பாக்கணும் சொல்ல போனா. அதுல பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்கில்ஃபுல்லா இருந்தாதான் நம்ம பண்ண முடியுமே. அதர்வைஸ் டோட்டல் சிஸ்டமே கொஞ்சம் டவுன் ஆகும் சொல்ல போனா. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏதாச்சும் 1-2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். மீன் டைம் ப்ரோ, நான் என் தங்கச்சி நான் ஒரு 2-3 பாட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் எப்போ பார்த்தாலுமே. ஓகேவா? வாட்டர் குடிக்கிறதுக்கு நான் ஒரு புதுசா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன், வாட்டர் பாட்டில் வாங்கி வந்துச்சிங்களா. சரி வாங்கி நல்லா தான் இருக்குன்னு பார்த்தா ஈகலை போட்டுருக்கு இதுக்குள்ள. எனக்கு ஈகலெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன். நீங்க சொல்ல வர போறீங்கன்னு எங்களால கெஸ் பண்ண முடியல. எனக்கு ஈகல் பிடிக்காதுன்னு சொன்னேன். பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல நம்ம நண்பர் தானேன்ட்டு வச்சுருக்கேன். புக் நேம் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு நிறைய பேர் அதான் கேட்டிருக்காங்க.
Art of Persuasion, and then புக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா .com சீக்ரெட்ஸ், செல் லைக் கிரேசி, காப்பி ரைட்டிங் சீக்ரெட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா 100 மில்லியன் லீட்ஸ், அலெக்ஸ் ஆர்மோசி, ஒரு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீக்ரெட் படிங்க ப்ரோ, லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். சீக்ரெட், டீப் ஒர்க், ரீஒர்க், நிறைய புக்ஸ் இருக்கு ஆக்சுவலா. நீங்க அந்த ஒரு என்ன சொல்றது, ஒர்க் ரிலேட்டடா எல்லாமே. Okay, what are the 2 things you make your agency unique in digital marketing company? Like how to select untapped market, both of them. Can you share about your background before coming into digital marketing? என் பேக்ரவுண்ட் பண்ணி நான் படிச்சது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். நட்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கோச், ஆக்சுவலா பேட்மிண்டன் கோச். எங்களுக்கு என்ன யூனிக்கா என்ன பண்றோம்னா, டிரான்ஸ்பரன்சி இருக்கு. எந்த ஏஜென்சி இப்போ நான் என் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் ஏஜென்சி போனான்னா டெக்ஸ்ட்லாம் பண்ண முடியாது, கான்டாக்ட் பண்ண முடியாது டெக்னிக்கல் பர்சன். நீங்க டெக்ஸ்ட் மெயில் அனுப்பணும், என்ன ஆச்சு என்ன நடக்குது, மெயில் அனுப்பிச்சா அங்க இருந்து மெயில் வரும். யார் அனுப்புவாங்க? சர்வீஸ் கஸ்டமர் பர்சன் அனுப்புவாங்க. சரி, அந்த கிளைண்ட் சக்சஸ் பீப்புள் ஏதோ இருப்பாங்க, அவங்க தான் அனுப்புவாங்க ஏஜென்சிக்கு, இதுதான் நடக்குது சொல்லிட்டு. இப்போ கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா 2-3 ஹவர் ஆயிடுது. நான் போயிட்டு என் கிளைண்ட் டப்பு மெசேஜ் வரும், என்ன நடக்குது, டப்பு வரும். அப்ப என்ன ஆகுது, நம்பி ஒர்க் பண்ணுவாங்க என்கிட்ட வந்து, சொல்ல போனா. சரிங்களா, கம்யூனிகேஷன் டிரான்ஸ்பரன்சி இதுதான் இஷ்யூ. நம்ம எல்லாம் இஷ்யூ இருக்கா, இது எங்க இதுனா நம்ம இஷ்யூ இருக்கு, உங்க எல்லாம் சரி உங்களுக்கு தான் இஷ்யூ இருக்கு, நான் பிராங்கா சொல்லிடுவேன். ஸ்டார்டிங் உங்க எல்லாம் கரெக்டா இருக்கு, நான் தான் கரெக்டா பண்ணல நான் சொல்லிடுவேன் கிளைண்ட் கிட்ட போயிட்டு. ஏன் கரெக்டா மேம், எங்களுக்கு வந்து கன்ஃபியூஷா இருக்கு மேம். ஓகே அப்பா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்கப்பா சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். இன்னொரு क्वेश्चन தமிழ் சனம் 2-3 வாட்டி கேட்டிருக்கா போல. எப்போ ப்ரோ கிளைண்ட் கான்டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணீங்க? மீன்ஸ் கிளைண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணீங்களா, கிளைண்ட் எடுத்த பிறகு ஸ்டார்ட் பண்ணீங்களா? அந்த ஆங்கிள் லைக் ஒரு கிளைண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா அப்போ உங்கள்ட்ட லைவ் ப்ரூஃப்ஸ் இருக்கும், உங்களை வந்து காட்ட முடியும் உங்களால. இப்போ கிளைண்ட், இப்போ நீங்க ஒரு கிளைண்ட் ஆன் போர்ட் வந்துட்டாரு, மீட்டிங் வந்துட்டாரு, நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்க எல்லா கிளைண்ட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைவ் ரிசல்ட்ஸ் காட்டுவோம் எங்களோடது. சரி, இந்த ரிசல்ட்ஸ் நாங்க எடுத்து பேசி பண்ணிட்டு இருக்கோம். சில கிளைண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க, நோ பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அந்த கிளைண்ட் அது யாருமே நாங்க ஷேர் பண்ண மாட்டோம். பட் எங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய கிளைண்ட் ரிசல்ட்ஸே ஒரு 20 lakhs 30 lakhs ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் நாங்க சாலிடா காட்டுறப்போ கிளைண்ட்டுக்கு வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆயிரும். ஒரு 8 ரூபாய்ஸோட 20 lakhs சேல்ஸ் இருக்கா, பரவாயில்ல, 28 ரூபாய் 20 lakhs ரிசல்ட்ஸ்ங்கிறது பெரிய நல்ல, எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான் ஃபீல் பண்றோம். அந்த கிளைண்ட் கிட்ட சொல்றப்போ அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, ஓகே they are doing somewhat good, they are doing the things right அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான். முக்காசி இடத்துல பாத்தீங்கன்னா நான் சேல்ஸ் பண்றதெல்லாம் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் பார்த்துட்டு வந்துடுறாங்க எல்லாரும் போயிட்டு. நான் லைவா ரிசர்ச் காமிக்கிறீங்க பாருங்க, இந்த பிராண்டுக்கு எங்கூட முன்னாடி வரல, நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் காமிச்சாலே போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் நடந்துருது சொல்ல போனா. சரிங்களா, ரிசல்ட் கிளைண்ட் கூகுள் மீட் வந்தா போதும், கூகுள் மீட் வந்து அவங்க கன்வெர்ட் ஆயிடுறாங்க ரிசல்ட் பார்த்துட்டு. ஓகே, லாஸ்டான ஒரு क्वेश्चन ஒரு 1-2 கேட்கலாம். கெவின் ப்ரோ கேட்டிருக்காரு, ஃபர்ஸ்ட் 10 கிளைண்ட்ஸ் எடுக்கிறது கஷ்டம்னு சொன்னீங்க. ஒரு ப்ரோ உங்க ஃபர்ஸ்ட் 2 to 3 கிளைண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? ப்ரோ ஃபர்ஸ்ட் 2-3 கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் ஏமாற்றம் தான் ப்ரோ எனக்கு சொல்லப்போம். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் நடந்தது எனக்கு என்ன சொல்றது, கஷ்டப்படி பண்ணியும் சீட்டிங் பண்ணிட்டாங்க, அது ஒரு கத்துக்கிட்டேன். செகண்ட் கிளைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா பண்ணேன், அதுவும் கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. சரிங்களா, அது கொஞ்சம் ஏமாறக்கூடாது பண்ணாங்க. தேர்ட் கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டுன்னா அது ரெசியோ பண்ணேன், ஆட் போஸ்ட் பண்ணேன் 2-3 கிளைண்ட்டுக்கு எல்லாமே, அது நல்லா தான் போச்சு. நார்த் இந்தியன் கிளைண்ட் சொன்னாங்க, நல்லா தான் போச்சு ப்ரோ எல்லாமே. சரிங்களா, எனக்கு என்னன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு இந்த பிச் பண்ணும்போது ஒரு கிளைண்ட்டுக்கு நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் ப்ரோ. அந்த கத்துக்கிடும் போது ஏஜென்சி நான் இந்த மிஸ்டேக் பண்ணல சொல்ல போனா. எனக்கு பிக்கஸ்ட் மிஸ்டேக் அவார்டட் இன் ஏஜென்சி பாத்தீங்கன்னா, நான் போஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு பேமெண்ட் வாங்க மாட்டேன், பேமெண்ட் வாங்கி தான் சர்வீஸே பண்ணுவேன் அந்த கிளைண்ட்டுக்கு. அதனால நான் பிக்கஸ்ட் போயிட்டு என்னோட லாஸ் பண்றது இல்லை எதுவுமே. கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேமெண்ட் டேனா இன்னைக்கு பேமெண்ட் வந்தாகணும். நான் சொல்ல போனா அடுத்த நாள் பேமெண்ட் வருதுன்னா இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்னைக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணலன்னா இன்னையோட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். நீங்க யூ கேன் கோ வித் எனி ஏஜென்சி. சூப்பர் ப்ரோ. லாஸ்ட் ஒரு क्वेश्चन நிர்மல் ப்ரோவோட முடிச்சலாம். நிர்மல் ப்ரோ இன்னொரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ how you manage outreach leads, collect sales call in your early stages, routine or schedule, இந்த மாதிரியான திங்ஸ். ஒர்க்கே இருக்காது ப்ரோ. மார்னிங் போய் 1 hour ஒர்க் பண்ணிடுவோம். என் கிளைண்ட்ஸ் இருக்க பொறுத்த இருக்கும் 10 பிராண்ட் 5 பிராண்ட் ஒரே ஒர்க் தான். கேம்பெயின் என்ன போகுது காலைல ஸ்டார்டிங்ல ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போது இப்போ கிளைண்ட் அவுட்ரீச் பண்றதோ இல்ல கான்டென்ட்டோ ஏதோ
நீங்க இந்த சேல்ஸ் கால் எடுக்கிறதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஸ்டார்டிங்? கண்டென்ட் கிரியேஷன் முன்னாடியா ப்ரோ? லைக் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரோ ஃப்ரீலான்சிங். அதுதான் ப்ரோ. இப்ப ஃப்ரீலான்சிங் சேல்ஸ் பிச் தான் உட்கார போறேன். ஏன்னா ஒர்க்கே இல்லையே. இப்ப 5 பிராண்ட் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 80 கால் 90 கால் பண்ணினே இருப்பான் உட்காந்து. அவ்வளவுதான். அவன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த டைம்ல என்ன ஒர்க் கிடைச்சாலும் எடுத்து பண்ணேன். சேக் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து நான் கான்டென்ட் கிரியேஷன்லயும் ஒர்க் பண்ணேன் எங்க டீமுக்கு. Dhanush, what he does is he'll be like making 80 to 90 calls and be seated frustrated in the night. நைட் வந்து என்கிட்ட புலம்பிட்டு இருப்பான், என்னடா 90 கால் பண்ணி ஒருத்தன் கூட போன் எடுக்க மாட்டான், 90 பேர் மெசேஜ் பண்ணா ஒருத்தன் கூட ரிப்ளை பண்ண மாட்டான். அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் போட்டு சொல்லுவான் என்கிட்ட, இந்த மெசேஜ் போட்டேன், இதுக்கு அடுத்து எவனுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான் அடுத்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துதான். அதுக்கு அடுத்தது அதான் நான் சொன்னதான் அந்த ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் ஒன்னு 2 கிளைண்ட்ஸை நேர்லயே போய் பார்த்து பேசுறது அப்படி கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. சாலிடா சொல்ல போனா ஒரு 100 கிளைண்ட் பிச் பண்ணா அதுல இருந்து ஒரு 5 கிளைண்ட் கன்வெர்ட் ஆவாங்க. சாரி, 1000 கிளைண்ட் பிச் பண்ணா அதுல இருந்து ஒரு 5 கிளைண்ட் கன்வெர்ட் ஆவாங்க. சோ இதுதான் நீங்க பண்ணணும் गाइस. எவ்ரி சிங்கிள் டே பிகினரா நீங்க இருக்கும்போது நம்ம 100 பேருக்கு நம்ம பிச் பண்றோமா, நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் சொல்லியிருப்போம். நம்ம சப்போர்ட் கால் இது எவ்ரி சப்போர்ட் கால் நம்ம இதை சொல்றோம். இல்ல 100 பேர் அவுட்ரீச் பண்ணோமா, 5 கூட வேணாம். நட்ராஜ் ப்ரோ சொன்னது 5 கூட வேணாம்ப்பா, 2 போதும். நம்ம 2 கிளைண்ட் போதும். 2 கிளைண்ட் இருந்துச்சுன்னா அப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு 100 ப்ராஸ்பெக்டை நீங்க ரீச் பண்ணீங்கன்னா பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ ஆட் த திங்ஸ். அது கரெக்டாக அவுட்ரீச் எப்படி பண்றீங்க கரெக்டாக பண்ணுங்க. கான்டென்ட் பண்றீங்களா அது கரெக்டாக பண்ணுங்க. எவ்ரி திங் ஒர்க்ஸ். அவுட்ரீச் ஒர்க்ஸு, கான்டென்ட் ஒர்க்ஸு, ஆட்ஸ் ஒர்க்ஸு அன்டில் யூ ஒர்க்ஸு ரைட்டு. ஓகேங்களா? ஸோ இது இல்லைன்னா முடியாதுங்க. ஓகேங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கொஞ்சம் லென்த்தியான ஒரு கேஸ் ஸ்டடி தான். நான் ஒரு 30 minutes தான் கேட்டிருந்தேன். இஸ் ரியலி பிஸி வித் த திங்ஸ். போன கேஸ் ஸ்டடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா வாணி சிஸ் சொன்னாங்க. யாரெல்லாம் ஞாபகம் இருக்கு? வாணி சிஸ் இங்க இருக்கீங்களா தெரியல. ப்ரோ அவர் வரமாட்டார் ப்ரோ, ரொம்ப பிஸின்னு சொன்னாரு. யாரெல்லாம் இருக்கீங்க? அந்த கேஸ் ஸ்டடி இருந்தீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. ஓகேங்களா? அவரு பிஸி ப்ரோ. இல்லை நான் கூப்பிட்ட வருவாருன்னு சொன்னேன். ஸோ அவரு பிஸி ஸ்கெடியூல்ல அவரு வந்திருக்காரு. நான் சொன்னேன், ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன், ப்ரோ ஒரு கேஸ் ஸ்டடி பீப்புளுக்கு வந்து இது ஒன்று நீங்க பண்ணணும்ட்டு. வரோம் ப்ரோ, நான் கூட அவரும் கூப்பிட்டு வரோம் ப்ரோ. நட்ராஜ் ப்ரோ நம்ம பார்ட்னர் தான், கூப்பிடுவாங்க ப்ரோ. நட்ராஜ் ப்ரோ கூப்பிடுவாங்க. நட்ராஜ் இது பாக்ஸ் எல்லாம் எனக்கு பென்சிலு அந்த பாக்ஸ் அந்த பேர் அது அவர் பேர் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வரும் எப்பவுமே. ஓகேங்களா? நான் ஏன்னா கான்டென்ட் பார்ப்பேன் வரோம், எனக்கும் ரீல்ல வரும். ஸோ பார்ப்பேன், அந்த பேர் நல்லா இருக்கு, கொஞ்சம் யூனிக் தான். மனசுல பதியுதா? ஓகே கூல். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி அவரோட வாய்ஸும் ப்ரோ, உங்களோட வாய்ஸும் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு பிசினஸ் ஓனருக்கு கண்டிப்பா நல்லாவே அது கன்வே ஆகும். சேல்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓகே இவங்க கான்ஃபிடென்ட்டா நல்லா பேசுறாங்கன்றது. ஐ லைக் தட் இன் யுவர் கான்டென்ட் ப்ரோ. நட்ராஜ் ப்ரோ ரியலா ஃபேக்ட்ஸான எல்லாரும் மாதிரி ட்ரெண்டியா போகாம ட்ரெண்டியா சும்மா ஒரு நம்ம வியூஸுக்கு ஃபாலோவர்ஸுக்குன்னு ஏத்தாம நீங்க ரைட்டான கான்டென்ட் அடி போடுறீங்க பாத்தீங்களா? தட்ஸ் வேர் தட் யூ ஸ்டாண்ட். அண்ட் தனுஷ் ப்ரோ லைக் நீங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸை ஒரு ஆல்மோஸ்ட் 12 to 15 பீப்புளை நீங்க ஹையர் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு நல்ல க்ரோத். இப்போ ஒருத்தர் மேனேஜரா மாறுறாருன்னா அது வி ஆர் ரியலி ப்ரௌட் ஆஃப் இட். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த மாதிரியான திங்ஸை நீங்களும் நிறைய க்ரோ ஆகுங்க. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஹையர் பண்ணுங்க. இன்னும் ப்ரோ இன்னொரு வாட்டி உங்களோட இன்ஸ்டா ஐடி இங்க போட்டுருங்க ப்ரோ. நீங்க பாத்துட்டீங்களா? இதுக்கப்புறம் ஒரு ரீல் வரும் பாரு, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அவங்க இங்க பாத்தீங்களா? இன்ஸ்டாகிராம்ல வருவாரு அவரு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு மெட்டாலாம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நோ நீட் டு வரி கைஸ். ஆனா போட்டுருவாரு. பட் எனிவே நான் சொல்றேன் பாருங்க. சோஷியல் இது லிங்க் ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ லிங்க் ஷேர் பண்ணிருக்காங்க, பாத்துங்களா? ஓகேங்களா? Thank you guys. Thank you so much Nataraj bro and Dhanush bro. Thank you so much for this particularly like நிறைய இன்சைட்ஸ் நம்ம people ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்னும் நிறைய க்ரோ ஆவாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பிராண்ட் லெவல் ஆஃப் திங்ஸ் நீங்க நிறைய அச்சீவ் பண்ண. நெக்ஸ்ட் இயருக்கு இன்னொரு கேஸ் ஸ்டடி வாங்க. நிறைய பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இல்ல இந்த இயரே நீங்க இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணீங்கன்னா ப்ரோ நான் வரேன் ப்ரோ, இன்னும் வேற இன்சைட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன், இன்னும் புது திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன்ட்டு நீங்களே வாங்க. இட் வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் அவர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ். நல்லா அச்சீவ் பண்ணுங்க. வி ஆர் ரியலி ப்ரௌட் ப்ரோ. தனுஷ் ப்ரோ கம்யூனிட்டி மெம்பரா நீங்க ரைட் ஃப்ரம் 0 to நீங்க சொன்னீங்க வேற கோர்ஸ் எல்லாம் நான் படிச்சேன் ப்ரோ, அங்கிருந்து அப்புறமா நான் இங்க வந்தேன் எடுத்து. ஏன்னா அவரு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. எல்லாருமே ஒரு பெரிய பெரிய ஃபேமிலி பெரிய பெரிய பேக்ரவுண்ட் இருந்து வந்து அச்சீவ் பண்றது வேற. ஓகேங்களா? ஆனா சின்ன சின்ன திங்ஸ்ல இருந்து கொஞ்சம் மேல போய் கொஞ்சம் கொஞ்சமா மேல போறது, இதுதான் நம்ம கம்யூனிட்டியோட ஒரு கோர், ஒரு யூஎஸ்பின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, யூஎஸ்பி. அந்த யூஎஸ்பி அதெல்லாம் கஷ்டம் ப்ரோ. ஆக்சுவலா ஏஎன்சி ஃபார்ம் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். பீப்புளே கிடைக்க மாட்டேறாங்க. உண்மையா சொல்ல போனா யாரா இப்ப நான் இந்த குரூப்ல நினைச்சுக்கோங்களேன், ஏஎன்சி ஃபார்ம் ரொம்ப ரொம்ப 0 பாசிபிலிட்டி. நாம இன்னொருத்தர் போயிட்டு இந்த கம்யூனிட்டி இருக்கனால சப்போர்ட் எல்லாமே சொல்லப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எவ்ரிதிங் பொறுத்த வரைக்கும்.
சூப்பர் எல்லாமே லேர்னிங்க்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஏதாவது விஷயம் ஹையர் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கரெக்டான பீப்புள் வராங்க. பீப்புள் இப்போ கிளைண்ட் கூட சேல்ஸ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்த பீப்புள் தான் இப்போ இந்த க்ரோ ஆகிறப்ப நான் க்ரோ ஆகல. எனக்கு என்னோட அவங்க எம்ப்ளாயி சொல்லக்கூடாது, எனக்கு டீம் மெம்பர்ஸ், சாரி தப்பா வருது, எனக்கு என் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே பொறுத்த வரைக்கும் சரிங்களா. எனக்கு பொறுத்த வரைக்கும் என் டீம் மெம்பர்ஸ்னால தான் நான் க்ரோ ஆகிறேன். அவங்க இல்லைன்னா நான் இங்க இல்லை. அதுதான் மெயின் பொறுத்த வரைக்கும். எவ்வளோதான் ஸ்கில்ஃபுல் இருந்தாலும் அவங்க தான் போயிட்டு கிளைண்ட்ஸ்க்கு அந்த கரெக்டான டைம் அவுட்புட் கொடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் எண்டாடே அவங்க கன்வீனியன்ஸ் தான் நான் பார்ப்பேனே. கிளைண்ட் பொறுத்த நீங்க கன்வீனியன்ட்டா இருக்கா இல்லையா, முடியுதா ப்ரோ, டன்னா ப்ரோ, போயிட்டு அவங்களும் பார்த்து பேம்பர் பண்ணுவேன் நான் என் டீம் மெம்பர்ஸ்க்கு எவ்ரிதிங் பொறுத்த வரைக்கும். பேம்பர் ஏன்னா நீங்க கன்வீனியன்ட்டா ஒர்க் பண்ணுவேன் என் கூட. ஏன்னா நான் ஜஸ்ட் பிகாஸ் போயிட்டு நான் உங்களுக்கு பே பண்றதோ சத்தி இருக்கனால நீங்க போயிட்டு நான் ரூல்ஸோ ஆர்டரோ எதுவும் பண்ணவே மாட்டேன். நான் எதுவும் போயிட்டு நீங்க அப்புறம் என்ன ப்ரோ ஆச்சு, ஏதாச்சு எந்த இஷ்யூ இருக்கா, அப்புறம் பண்ணலாம் ப்ரோ அதான் நான் பொலைட் பேசணும் எவ்ரிதிங் பொறுத்த டீம் மெம்பர்ஸ்க்கு. இதுவும் லேர்ன் பண்ணீங்க, இதுவும் ஒரு இதுதான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்டர்னா நான் தான் ஃபவுண்டர், எடுத்து தூக்கி போடு, இதெல்லாம் பண்ணலன்னா நாளைக்கு தூக்கிடுவேன், அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன ப்ராப்ளமா, உன்னால முடியலையா, என்ன முடியல, ஸோ நான் சொல்லி தரேன். ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் தான் இருக்கணும். அது ஃபவுண்டரா நீங்க ஏஜென்சி ஃபவுண்டரா மாறணும்னா, ஃப்ரீலான்ஸ்ல இருந்து நீங்க ஃபவுண்டரா மாறிட்டீங்கன்னா நம்ம வந்து பெரிய ராஜாவா மாறிட்டோம், நாம தான் இந்த உலகத்துக்கே இது பெரிய இது கிடையாது. எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இருக்கிற பீப்புள் தான் அவங்களும். அவங்க கூட நாம அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அதை நம்ம பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போதான் அவங்களுக்கு க்ரோ பண்ண முடியும், அவங்க நம்ம கம்பெனியை நல்லா க்ரோ பண்ண முடியும், எல்லாருமே க்ரோ பண்ண முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ தனுஷ் ப்ரோ. Thank you so much. Thank you bro. Thank you Nataraj bro. Thank you all. Thank you. Bye guys, take care. Bye.